சத்தமா பாட போறேன். அந்த பாட்டுனா அமைதியா நமக்கு வரி பாடக்கூடாது. நல்ல சத்தமா பாடணும். வராமே கைத்தட்டுமா எல்லாரும் பாட்டு கொடு. சீக்கிரம் பாட்டு கொடு. ஹalleluya. அதே கொடு. பெருசுலாம் ஒரு ஆமே சொன்னால வல்லமை வல்லமை Oh my God.
மட்டுமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களுக்கு போதும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாளர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாரவார சவுண்ட் யார் தான் நோன்றான்னு தெரியல, சவுண்ட் போல எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவே எவ்வளோ வாசிங்க, நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அது நீங்க சொல்லவே தேவை, கேவலமா இருக்கு. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் நல்ல வேகமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுகிறது. நாளையில வந்து உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னார் விமானத்துல கப்பல் எரிந்து கீழே விழுவும், ஹெலிகாப்டர், கப்பல், அநேக சேதங்கள், நிறைய ப்ராபஸினை காலையில கர்த்தர் பேசினார். மத்தியானம் 12 மணி கத்தாரில் ஒரு விமானம் விழுந்து எரிந்து விட்டது. ஸோ ஆகவே ஏற்கனவே முன்முறைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஏனோத்தானமாய் நீங்கள் இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் பேசுறாருன்னா அது கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். அது கீழ்ப்படினா நமக்கு கஷ்டம். நம்ம எல்லாரும் ஆபிரகாம் பத்தி பேசுறோம். ஆபிரகாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் தவிர ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னு அது செய்ய மாட்டோம். யாக்கோப்பு பத்தி பேசிக்கிட்டு தான் தவிர அவர் என்ன செஞ்சாருன்னு அதுதான் நம்ம செய்யறது கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை வாசித்தால் பார்த்தாங்க, அதன்படி கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நம்ம வெளியே வர அப்படின்னாரு, வந்துட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த மறுபேச்சே கிடையாது. அப்படி விட்டு எல்லாத்தையும் தகப்பனை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வாடா அப்படின்னாரு. வந்தவன் தகப்பனையும் கூட்டிட்டு வந்துட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ உன் தகப்பனை விட்டு நான் வாடா அப்படின்னா அப்பா விட்டு வாடான்னு சொன்னான். ஆனா இவர் என்ன பண்ணான், வடவழியில அப்பாவையும் கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்த வடவழியில திடீர்னு ஒரு பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பா மண்டையை போட்டாரு. அப்பா மண்டையை போட்டோம்னா அங்க ஒரு பிரேக் ஆயிடுச்சு. சில நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியம் தாமதமா நடக்கிற காரியங்களையெல்லாம் ஆண்டவர் சொல்றதை சரியா செய்ய மாட்டோம். ஆண்டவர் சொல்றதை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா ஆண்டவர் ஏற்ற நேரத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வதை நாம் செய்தோம் என்றால், கர்த்தர் என்ன சொல்றார் அதை கேட்டு அதன்படி நாம் செய்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். கடந்த 2 நாள் கூட்டம் மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. இத்தனை ஆசீர்வாதமா இருந்தது 2 நாள் கூட்டம். நல்ல கை உயர்த்தி ஒரு அழகா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 நாள் கூட்டம் ஆவியானவர் பயங்கரமாக கர்த்தர் பேசினார். தேவன் நம்மோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இனி காலம் செல்லாத ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் சொல்லுவார்கள். சரி, ஒரு சில காரியத்தை போட முடியுமா? காலையில் நான் போட்டது ஒரு சில எல்லாரும் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்திய ஆகாயத்துல ஆண்டவராக இயேசு ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். இனி நீங்கள் வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அதாவது எசேக்கியேல்
எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், தானியேல்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், எரேமியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாமே துல்லியமா நடக்குது. எல்லாமே சொல்றாரு. ஆண்டவர் தானியேல் சொல்றாரு, நீ கண்டதை எழுதுன்றார், எழுதிட்டே வர்றார். அப்புறம் சொல்றாரு, அந்த புஸ்தகத்தை மூடு அப்படின்ற, புஸ்தகத்தை சொல்றாரு நீ மூடு அப்படின்றாரு. அப்ப மூடப்பட்ட புஸ்தகத்துக்கு எங்க திறக்கிறாருன்னா வெளிப்பட்ட விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல திறக்கப்படுகிறது. அப்ப திறந்த உடனே அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க என்றால் வெளிப்படுத்தின விஷயத்தை யோவான் அதே சம்பவத்தை அவர் வித்தியாசமாகவே அவர் காண்கிறார். அதே சம்பவத்தை ஆண்டவர் வேற மாதிரி கத்தர் காட்டுகிறார். ஆண்டவர் ஒரே சப்ஜெக்ட், ஒரே காரியத்தை எல்லாருடையும் ஒரே மாதிரி பேச மாட்டார். வித்தியாசமா கத்தர் பேசுவார். ஆனா கருத்து ஒண்ணுதான். எதாவது சொல்லுவாங்க. சோ ஆகவே ஆண்டவர் பேசுறார். யோவானுக்கு ஆண்டவர் ஒரு மாதிரி பேசுறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் அதை எழுதுகிறார். ஆகவே யோவான்ல சொல்லப்பட்ட வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்பட்ட அத்தனை காரியமும் நடந்து கொண்டு இருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, எல்லாமே நடக்குது. சொல்லுங்க பார்ப்போம், எல்லாமே நடக்குது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாட்கள் வெகு சீக்கிரமாக பூமியில இப்பே பாதி கொஞ்சம் கோபப்பட்டதுக்கு இந்த பூமி தாங்கலன்னா, முழுசா கோபப்பட்டார்னா பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். இது கொஞ்சம் தான். பக்கத்துல வசதி இது கொஞ்சம் தான். சொல்லுவது என்னது? கொஞ்சம் தான். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுவேன். ஒரு 3 நாள் முன்பதாக ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃப்ளைட் பாதிக்கப்பட்டு ஒரு சில பேர் அந்த ஃப்ளைட்ல இன்ஜெக்ட் ஆனாங்க. 14 பேர் இன்ஜெக்ட் ஆனாங்க. யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா? ஒரு ஆள் தான் கேள்விப்பட்டாங்க. யாரும் கேள்விப்படலையா? நாங்கள் எங்கள் பஸ் செய்திலாம் பார்க்குறோம், நாங்கள் போசாக இருக்கிறோம். ஆனால் விஜய் மட்டும் என்ன பண்ணுறாரு மட்டும் கரெக்டாக பண்ணுறோம் பஸ்ஸை அப்படின்னீங்கன்னா உங்களை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. கவனிங்க, செய்தி தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியாவில் தெரியாதா? உனக்கும் தெரியாதா? நீ தான் பார்க்கணும் முக்கியமாக. சரி, ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃப்ளைட், அந்த ஃப்ளைட்டில் இருந்தவர் ஒரு விசுவாசி, அந்த ஒரு பாஸ்டர், ஒரு விசுவாசி. அவர்கிட்ட நான் சொன்னேன், 6ஆம் மாதத்துக்கு ஃப்ளைட்டில் ஏறாதீங்க, போகாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்க. 6வது மாதத்துக்கு பிற்பாடு நீங்கள் எங்கே வேணால் திரும்ப பண்ணி கர்த்தர் அனுமதித்தான். ஒரு ஆமை சொல்ல பார்ப்போம். இவங்க கேட்கல, சசி மாதிரி கேட்கல வச்சுங்களேன். இவங்க என்ன செய்யல? கேட்காம அந்த ஃப்ளைட்டில் போனனால என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டு பயங்கரமாக ஆடி உள்ள இருந்தவருக்கு தலையெல்லாம் அடிப்பட்டு காயம் உண்டாயிடுச்சு. 14 பேர்ல அவர் ஒரு ஆள். அவருக்கு கை ஒரு பக்கம் ஒரு உடைஞ்ச மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். தேவையா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சு கேட்க முடியாது, மனசில் கேட்டுக்கிட்டேன். தேவையா உனக்கு? ஐயோ நீ சொன்னியே அப்படின்னு அழுகிற. ஜோமன் அப்படி எனக்கு ஜெபமே வரல, உள்ள வருது, உங்களை வேற மாதிரி வருது. அப்பயே உனக்கு சொன்னனே உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு. முடிதான் இல்லையே, அறிவாத இருக்காடா அப்படின்னு கேட்கலான்னு தோணுச்சு. நான் சரி என்ன செய்யறது. அது சில பேர் கேட்க மாட்டான், சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. எப்போதுமே பிசாசு சில காரியத்தை நமக்கு லகுவா செய்வான், இலவசமா கொடுப்பான். பக்கத்து வருஷம் லகுவா வரும், லகுவானா ஈஸியா வரும். என்னது? ஈஸியா வரும். 2வது எப்படி வரும்? இலவசமா வரும். 2வது எப்படி வரும்? இலவசமா வரும். இல்லாட்டி பிசாசு என்ன செய்வானா, நமக்கு சாதகமாய் காரியங்கள் என்ன பண்ணுவான். ஆனா அடி உழுது யாருக்கு? அது நமக்கு தான் உழும். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களை கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்கள் ஏனோ தானமா எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவருடைய கடைசி நாட்களின் வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். எப்படி நீங்க இருக்கணுமா? ரொம்ப கவனமா நீங்க இருக்கிறோம். இனி இந்த கிருபை, இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனு நாங்க வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு நீ போய்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கீங்க. கண்ணாடி நாசமாய் செத்து போயிடலாம் மச்சான், அதோட நீ தொலைஞ்ச. ஒரு ஆமை சொல்லுங்க, அவ்வளவுதான், முடிச்சு. இது சும்மா அந்த கிருபன்னு சொல்லிக்கிட்டே நீ சாங்க மாட்டேன். நீ கர்த்தரைக்காக வாழ்ற. நான் உங்களை அதாவது என்ன சொல்றேன்னா, சில பேர் நம்ம ரகசிய வருகை பத்தி பேசிட்டோம்னா, நியாய தீர்ப்பு பத்தி நம்ம பேசிட்டோம்னா, பாவ அறிக்கை பத்தி நம்ம பேசிட்டோம்னா, இவங்கெல்லாம் கேட்காத, இவங்கெல்லாம் பயங்க பழைய ஏற்பாடு அப்படின்றாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சவங்க பைபிள் தான், வசனம் மாறாது. சொல்லுங்க அல்லேலூயா.
அப்ப ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் மிக துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வெளிப்பட்ட விசேஷத்துல சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் சரி, அது பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசிகள் எழுதுகிறது. இப்ப நம்முடைய தலைமுறையில, நம்முடைய 20ஆம் நூற்றாண்டுல, இந்த காலகட்டத்துல இப்படி காலகட்டத்தில் சில தீர்க்கதரிசிகள் கர்த்தர் எழுப்பியிருப்பார். தேவனால் பயன்படுத்துகிற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பியிருப்பார். அதுல ஒரு சில பேர் நாம் பார்க்கிறோம். மீதி வரும் நாட்களிலே இந்த நடக்க போகிற 9 நாள் உபவாச கூட்டத்துல இப்போது நான் உங்களுக்கு சில முக்கியமான, நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ல நான் உங்களோட கூட நாளைக்கு இரவு முடிந்த நீங்கள் பாருங்கள். ஒரு ஆமை சொன்னவர் கொட்டாயப்படத்துல. ஆனாலும் ஆமா, நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ல நான் உங்களோட கூட பேசுறோம். இன்னும் 9 நாள் தான் இருக்கு. பக்கத்துல சொல்லணும், 9 நாள் தான் இருக்கு. சொல்லுங்க பாருங்க. ஆமா, நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா பெட்ரோல்லாம் தானே ஆண்டவர் ஃபில் பண்ணிடுவாங்க. சொல்றீங்க, நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? ராத்திரி போல அக்கௌண்ட்ல காசு வந்துடும், 100 வழியாவது வந்து சேரும். பெட்ரோலை ஃபில் பண்ணிடுவாங்க. ஆமா, நீ ஃபீல் பண்றதுக்கு சபைக்கு வந்தா சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எல்லாமே சொல்லுவாங்க, வழி திறக்கும், வழி திறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெடியா? ஜெயனா ரெடியா? பண்ணியா? உனக்காக எடுத்துக்கிட்டே இருக்கிற பேசுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இக்காலத்துல சில தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். நீங்கள் யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் போய் நீங்கள் அதை கேட்கலாம். அது இக்காலத்துல தீர்க்கதரிசிகள் அப்படின்னு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் கிரஹாம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரர். அவர் எப்போது வாழ்ந்தார்? 1932 அந்த காலகட்டத்திலே அவர் வாழ்ந்தார். போட்டியா வில்லியம் கிரஹாமோட போட்டோ வாழ்ந்தார். அதுக்கு பிற்பாடு நம்ம எல்லாருக்கும் அறிமுகம், இந்த காலத்து வாலிபர்களுக்கு தெரியுமா தெரியல, டிஜிஎஸ் நகர் எதற்கு தெரியும்? டிஜிஎஸ் நகர் தெரியுமா? எதற்கு தெரியும்? எதற்கு தெரியாது? டிஜிஎஸ் நகர் தெரியாதா? அது ஒரு சில பேர் தெரியலப்பா. அவன் டிஜிஎஸ் நகர் ரொம்ப ஆமா, அவருக்கு தாத்தா தான் பேசுவோம். எல்லாருக்கும் தாத்தா தான். ஒரு சொல்லுங்க, சொல்லுங்க. ஐயா, உண்மையாகவே அவர் தாத்தான்னு சொல்றேன்னா, உண்மையாக எனக்கு ஒரு வழியில அவர் சொந்தக்காரர். உண்மையாகவே அவர் எனக்கு ஒரு வழியில சொந்தக்காரர். ஸோ அதனால டிஜிஎஸ் சின்னக்காரு நல்லா எனக்கு என்னுடைய அவருடைய கடைசி நாட்கள்ல உட்கார வச்சு ஒரு 8-9 மணி நேரம் தனியாக அவரோடு கூட பேசுவதற்கு, அவரோடு கூட சாப்பிட்டு பேசி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே டிஜிஎஸ் மூலமாய் பேசின சில தீர்க்க தரிசனமும், வில்லியம் கிரஹாம் சொல்லப்படுகிற சில தீர்க்க தரிசனங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வில்லியம் கிரஹாம் வில்லியம் கிரஹாம் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர். இவர் எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் அவருடைய தலைக்கு மேல அந்த ஒளி இருக்கணும். எங்க போய் பிரசங்கம் பண்ணணும், எங்க போனாலும் அப்ப தேவன் அவரை எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தி இருப்பாரு. அப்படி விரும்புகிற மட்டும் வல்லமையா சொல்லுங்க. போகலன்னா பின்னால ஒரு லைட் வரணும். நான் டெய்லி ஜோம் பண்றேன், ஜோம் பண்ணி பார்க்கறேன், லைட் வரணும். இங்கதான் லைட் வருது, இதுக்கு மேல ஒரு லைட் வர மாட்டேங்குது. நான் எங்க போனாலும் ஆண்டவரே ஒரு அபிஷேகம், இவர் அநேக ஆத்துமாக்களை இயேசு மண்டை கொண்டு வந்த ஒரு ஊழியக்காரர். மில்லியன் கணக்காக மரித்தவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். இவங்க என்ன சொல்லுவாங்க, பேதுரு மேல இருந்த அபிஷேகம். யார் மேல இருந்த அபிஷேகம்? பேதுரு மேல இருந்த அபிஷேகம் இந்த தேவ மனுஷன் இருந்தது. அப்போ அந்த காலத்துல அவர் சொன்ன நிறைய தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது 1946 அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம் என்றால், 2026 குறித்து அவர் பேசுகிறார். ஏழாவது முத்திரை உடைக்கப்படும். ஏழாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு பயங்கரமா உண்டாகும் அப்படின்னு சொன்னார். எக்கானமி கொலாப்ஸ், அதுக்குள்ள டிஜிஎஸ் போயிட்டு சரி, எக்கானமி கொலாப்ஸ் உண்டாகும். குளோபல்ல நிறைய காரியங்கள் நடக்கும். டிஜிட்டல் கரன்சி இதெல்லாம் நடக்கும். இதுல முக்கியமானது அமெரிக்கன் போப். நீங்கள் கத்தோலிக்க சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் போப் ஆன சரித்திரமே கிடையாது. இதுதான் முதல் தடவை கத்தோலிக்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா கத்தோலிக்க போப் இப்ப இருக்காரு போப் லியோ. இவரு அமெரிக்கால பிறந்தவர். எங்க பிறந்தவர்? அவரு அமெரிக்கால பிறந்தவர். எப்ப போப்பு பிறக்காத மண்ணுக்கு இவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். போப்பு பிறக்காத மண்ணுக்கு அமெரிக்கன் போப் அவர் தான் வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் சொல்லி அவர் பயங்கரமா தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறார். 2026 2000
26 நல்ல தெரிஞ்சுக்கங்க. 2026 இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வரிசையா ப்ராபசி கொடுத்திருக்கிறார். ஒரு 18 ப்ராபசி கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்துல நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். ஆமென் சொல்லுவாங்க. அதுக்கு பிற்பாடு இவர் தான் முதல்ல சொன்னாரு, நான் ஒரு பொம்பளையை பார்த்தேன், ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணு இப்படிப்பட்ட ஒரு பர்பிள் கலர் சட்டை போட்டுருச்சு. அந்த பர்பிள் கலர் சட்டையில அது ஒரு பெரிய பொசிஷனுக்காக அது ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அமெரிக்கா பிரைம் மினிஸ்டராக யார் போன தடவை போட்டியிட்டான்? கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாங்க? கருப்பு போடல, என்ன போட்டிருந்தாங்க? பர்பிள் போட்டிருந்தாங்க. யூடியூப் நீங்கள் பார்க்கலாம். அது கமலா ஹாரிஸ் பிறக்கிறதுக்கு முன்னே இவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். she is a demonic woman அப்படின்னு சொல்லி there will come a woman, a demonic woman wearing a purple. அது சொல்லி அவர் ப்ராபசி கொடுத்த ஒரு ஊழியக்காரர் இவர்தான். அப்ப தேவன் இவருக்கு நிறைய காரியங்கள், எப்படி பழைய ஏற்பாடில எசேக்கியலை பார்க்கிறோமோ, தானியேலை நாம் பார்க்கிறோமோ, எரேமியாவை நாம் பார்க்கிறோமோ, எப்படி நம்ம யோவானை புதிய ஏற்பாடை நாம் பார்க்கிறோமோ, அதே போல ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்னா இந்த தேவ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த தேவ மனுஷனுக்கு பிற்பாடு அங்க டிஜிஎஸ் சின்னக்கரை year 2000 பக்தி ஸ்டேடியம் ஜூகனாவுக்கு அவர் வந்திருந்தார். எத்தனை ஞாபகம் இருக்கான்றதை எத்தனை வந்தீங்க? பக்தி ஸ்டேடியம் ஜூகனாவுக்கு அவர் வந்திருந்தார். 3 நாள் கூட்டம் அது நடந்தது. அந்த கூட்டத்தோட ஆர்கனைசரே என்னுடைய அப்பா தான். எங்கிலிக்கன் சபையில் இருக்கும்போது, சென்ட் தாமஸ் எங்கிலிக்கன் சர்ச்சில் இருக்கும்போது அந்த சபையாக அவர் எடுத்து அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். எத்தனையோ 70வது ஆண்டு நினைக்கிறேன், 70வது ஆண்டா 80வது 75வது ஆண்டு நினைக்கிறேன். அதை எடுத்து அந்த கூட்டத்தை ஸ்டேடியம் சுகர் நடக்கிறார். கடைசி நாள் கூட்டம் அவர் இயேசுவுடைய வருகை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பேசும் பொழுது அவருடைய முகத்தோற்றம் மாறினது. ஏன் அப்படின்னா, இது மற்றவங்க சொல்லல, நான் பார்த்தேன் கண்ணாக. நான் ஒரு ட்ரம்மர். அப்ப நான் என்ன ஓரத்துல ட்ரம் அடிச்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் பழைய பாட்டு, அவருக்கே நம்ம ட்ரம் வாசிக்கிறோம்னா ஒரு கிருபை வேணும். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அவர் வெஸ்டர்னா பாடுவாரு, ஒன்றே இவளையாக அகம் ஆண்டவர் அடியேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே பாடு, தன்னை ஆண்டிட்டே பல பக்தருடன் பாடுவேன் அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. நானும் அடிச்சுட்டு இருக்கேன். மனுஷன் பாடுறாரு. அவர் தெரிஞ்ச எல்லா பாட்டுகள் தலையை ஆட்டி பாடிட்டே இருக்கும் போது அவருடைய முகம் மாறுகிறது. முகம் என்ன ஆயிடுச்சு? மாறி நான் பார்த்து ஷாக் ஆயிட்டு இப்படி எனக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணாரு. திரும்பினாரு. ஜனங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சர்ச்சில் ஜனங்க எல்லாம் போட்டு விடுனாங்க. அப்போ ஆண்டோடைய வருகை குறித்து அவர் ப்ராஃபஸி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் கடைசி வருஷம் 1999 முடிஞ்சோன்னா இயர் டுவாலிபு வரப்போகுது. அப்ப அந்த டுவாலிபு வரதுக்குன்னு எல்லாரும் ஜோனா மில்லினியம் இயர் எல்லாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது உடனே இவர் கேட்டார், ஆண்டவரே உண்மையிலே உங்க வருகை வரப்போதா? என்ன ஆண்டவரே அப்படி எல்லாம் கேட்கும் போது இவர் கேட்டார். ஆண்டவர் சொன்னாரா, இல்லை இப்ப நான் வரமாட்டேன். அப்போ ஒரு கெஞ்சுறார், ஆண்டவரே எப்போ நீங்க வருவீங்க? எப்பப்பா நீங்க வருவீங்க? எப்போது வருவீங்க? எங்களுக்கு சொல்லுங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன் 40 நாள் உபவாசம், அதுக்கு பிற்பாடு சாப்பிடாம தொடர்ந்து உபவாசம் 60 நாள் எடுக்கிறாரு, 70 நாள் எடுக்கிறார், 80 நாள் எடுக்கிறாரு. ஐயோ உயிர் போற அளவுக்கு முடியாது. ஆண்டவர் கேட்ட, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் போது, நீங்க எப்பதான் வர போறீங்க? எப்ப? நீங்க டேட் சொல்ல வேண்டாம், மாசம் சொல்ல வேண்டாம், ஆனா ஏதாவது ஒன்று சொல்லி ஆண்டவர் சொல்றது ரொம்ப அழகான. ஆவியானவர் என்ன செஞ்சாரு? டிஜிஎஸ் அங்கனை பரலோகத்துக்கு கொண்டு போனார். ஆமென் சொல்லுகிறார்கள். அவனுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது பரலோக அனுபவம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறார்கள்? நான் சொல்றேன், நீங்க ஒரு முறை பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க லைஃபே மாறிடும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். பரலோகத்துக்கு மட்டும் இல்ல, நரகத்துக்கும் போய் பார்க்கிறோம். அப்பதான் நீங்க அங்கேயும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இங்கேயும் ஒரு பக்கம் பார்த்துட்டு கொஞ்சமாவது உங்களுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். அப்ப பரலோகத்துக்கு கொண்டு போனாங்க. பரலோகத்துக்கு ஒரு மனிதன் போக முடியுமா? போக முடியும். அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்லுகிறார், நான் 1ஆம் வானம் 2ஆம் வானம் 3ஆம் வானத்துக்கு போறேன்னு சொல்றார். அப்ப ஒரு தேவ பிள்ளை, நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளை, சும்மா சமையல உட்கார்ந்துக்கிட்டு அந்த அந்நிய பாஷை பேசுறாங்க. நானும் பரலோகத்துல பார்க்கணும், நானும் பரலோகத்துக்கு நான் போகணும். பரலோக ஆசை செத்து போறதை விட உயிரோடு போய் பார்த்துட்டு வந்துடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, நானும் உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க முகத்தை தரிசிக்கணும். இயேசுடைய முகத்தை தரிசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுவார்கள். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் ஜெர்மனில இருக்கும்போது சொல்றாரு, ஓகே நான் சொல்றேன், எப்ப சொல்றேன், ஆனா எந்த டேட்
என்ன மாசம் சொல்ல மாட்டேன், 30 வருஷத்துக்குள்ள 2 அடையாளம் கொடுத்தாரா. என்ன அடையாளம்? ஒண்ணு, நீங்கள் மிடில் ஈஸ்ட் பாருங்க. என்ன பாருங்க? நீங்கள் மிடில் ஈஸ்ட் பாருங்க. மிடில் ஈஸ்ட் தமிழ் என்ன சொல்லுவீங்க? வடக்கு தேசமா? மிடில் ஈஸ்ட் சொல்லுவீங்க தமிழ்ல? மத்திய கிழக்கு நாட்டை பாருங்கள். மத்திய கிழக்கு நாட்டை நீ பாரு. அதுல யுத்தம் துவங்கும் பொழுது அது 2 காரியம் நடக்கும். ஒண்ணு யுத்தம், இன்னொன்னு மத்திய கிழக்கு நாட்டுல ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஜனங்க என்ன பண்ணுவாங்க? கூட்டமாய் ரட்சிக்கப்படுவார்கள். அதுதான் கடைசி நாட்களுடைய அடையாளம். இரண்டாவது, 30 வருஷத்துக்குள்ள, இப்ப இயர் 2000, 30 வருஷத்துக்குள்ள என்னுடைய பகிரங்க வருகை இருக்கும். என்ன வருகை இருக்கும்? என்னோட வருகை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னோட வருகை கட்டாயம் இருக்கும். 30 வருஷத்துக்குள்ள என்னோட வருகை இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொன்ன உடனே இப்ப டிஜிஎஸ் என்ன சொல்றாங்க? உண்மையா? 30 வருஷத்துக்குள்ள வந்துடும், நீ பாரு, கட்டாயம், அதுக்கு மிஞ்சி உலகம் போகாது அப்படின்னு. அப்ப யூடியூப்ல ஜிபிஎஸ் ரோபின்சன் அவரை கேட்கிறார், இன்டர்வியூ பண்றார். கேட்கும்போது டிஜிஎஸ் அங்க சொல்றாரு, ஆமா 30 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் சொன்னார் 2 காரியம். மத்திய கிழக்கு நாட்டை பாரு, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், முஸ்லிமாக மாறுவார்கள். இது சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அவரும் 2002ல அவரும் போயிட்டார் ஆண்டவரோட கூட. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இங்க இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன நடக்குது? நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் எந்த வருஷத்துல இருக்கோம் சொல்லுங்க பாருங்க. இப்பதான் எந்த வருஷத்துல இருக்கோம்? 2026. அப்ப 2030 எத்தனை வருஷம் இருக்கு சொல்லுங்க ப்ரோ? எத்தனை வருஷம் இருக்கு? 4 வருஷம் இருக்கு. 4 years இருக்கு. இதுக்கு இடையில இது 2026 நடந்த சம்பவம் யோசிக்க முடியாத ஈரானுடைய யுத்தம் நடந்தது. யுத்தம் நடக்கிறது. ஈரான் யார் என்றால் இவன் தான் பெர்ஷியா. இவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்கும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இவன் என்ன செய்வான்? அவன் சுத்தி இருக்கிற நாடுகளோடு அவன் யுத்தம் பண்ணுவான் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கா இல்லையா? எழுதிருக்க. ஒண்ணு இப்படி தெரியல ஏதாவது சொல்லிட்டேன். ஒண்ணு இப்படி எழுதிருக்கா இல்லையா? இருக்கு. பைபிள்ல எழுதிருக்கு. அவன் சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாம் அவன் யுத்தம் பண்ணுவான். பொதுவாக இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சமாதானமா இருக்க பார்ப்பானுங்க, பக்கத்துல சண்டை போட மாட்டானுங்க. ஏன்னா இவனும் இஸ்லாம் அவனும் இஸ்லாம். ஆனா இந்த முறை கதையே வேற. இந்த முறை எப்படி? கதையே வேற. இந்த முறை பாத்தீங்கன்னா இவர்கள் பக்கத்துல இருக்கிற நாடு துபாயில போம் போடுறான், பார்த்தா அபுதாபியில போம் போடுறான், பார்த்தா இன்னைக்கு இஸ்ரேல்ல போம் போடுறான். இஸ்ரேலுக்கு அவனுக்கு சண்டை இஸ்ரேல் மட்டும் தாக்கலாமே, ஆனா இஸ்ரேல் மட்டும் தாக்காம இவன் பைபிள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. இப்ப அந்த இஸ்ரேல், அந்த ஈரானுடைய அதிபர், இந்த ஈரானுடைய அதிபர் செத்த பிற்பாடு அவர்கள் செய்தியில சொல்லுகிறார்கள், மறுநாள், என்னது மறுநாள் 70%. எத்தனை சதவீதம்? நான் உங்களை கேட்பேன், எத்தனை சதவீதம்? 70% முஸ்லிமானவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை ஆமென் சொல்லுங்க. அப்ப ஜீசஸை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, ஜீசஸை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். எத்தனை ஆமென் சொல்லுங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், எங்க போனாலும் சொல்லுவேன், என்னதான் ராத்திரில பல நட்சத்திரம் இருந்தாலும் இரவுல ஒரு நிலா இருக்கு. எத்தனை ஆமென் சொல்லுங்க. அந்த ஒரு நிலா தான் இரவுல, பகலில ஒரு சூரியன், ஒரு பூமிக்கு ஒரு சூரியன் தான், இரவுல ஒரு நிலா தான். பல நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஆனாலும் ஒரே ஒரு நிலா தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். எத்தனை ஆமென் சொல்லுங்க. அதே சமயத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு தகப்பன் தான் இருக்க முடியும், ஒரு கம்பெனிக்கு ஒரு பாஸ் தான் இருக்க முடியும், ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும். அகில உலகத்துக்கும் ஒரு தெய்வம் தான் இருக்க முடியும். அவர் ஆண்டவராக இயேசு. எத்தனை ஆமென் சொல்லுங்க. இயேசு ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியான ஒரு சப்ஜெக்ட். இயேசுன்னு சொன்னாலே அந்த பேரே கான்ட்ரோவர்சி தான். இயேசுன்னு சொன்னாலே என்னது? ஏன் அந்த கான்ட்ரோவர்சி சொல்றீங்க பாத்தீங்கன்னா, இயேசுன்னு சொன்னா இஸ்லாமியர்களும் பிடிக்காது, மற்ற மதத்தார்களும் பிடிக்காது. ஓ இயேசுவா, கிறிஸ்டியனா, போயிட்டியா, செத்து போயிட்டியா, கீழ் ஜாதி ஆயிட்டியா, இதேதான் சொல்லி சாவடிப்பாங்க தவிர சத்தியத்தை அறிய மாட்டார்கள். இயேசு பூதா சொல்றார், புத்தர் சொல்றாரு, நான் அந்த ஒளி அல்ல. இது வாயால யார் சொல்றா? பூடாவே சொல்றாரு, நான் அது ஒளி அல்ல. அப்பனா ஒரு ஒளி இருக்கிறார். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்றார். இதவே ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சாய்பாபாட்ட போய் கேக்குறாங்க, நம்ம சாய்பாபாட்ட போய் கேக்குறாங்க, நீங்க வழியா அப்படி சொல்லும்போது அவரே சொல்றாரு, நான் வழி அல்ல அப்படின்றாரு. சரி, சாய்பாபா யாரு? அவர் சரித்திரத்தை ஃபேக்டா பேசுறார். அவர் ஒரு முஸ்லிம். அவர் யாரு? அவர் முஸ்லிம். எனக்கு புரியல, எனக்கு நான் ஃபேக்ட் பேசுவோமே, எனக்கு புரியல. நான் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் நம்ம ஞானம் உள்ளவர்கள், கர்த்தர் நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்காரு. ஏன்னா 6 அறிவு கொடுத்திருக்காரு. 6 அறிவு இருக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கை தூக்கலன்னா குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 6 அறிவு இருக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி சொல்லுங்க. சரி, 6 அறிவு
இருக்கா? இருக்குதானே யோசிக்கா. அப்ப நீங்க யோசிக்கணும். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும், நமக்கு ஞானம் இருக்கு, தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க, சரித்திரத்தை படிக்கணும், எல்லாத்தையும் நம்ம படிக்கணும், நம்ம கற்றுக்கணும். சும்மா கோஷம் பேச்சு பேசக்கூடாது. அப்ப பாருங்க, ஒரு முஸ்லிமானவர் ஆனா ஜனங்க அவர்கள் ஆராதிக்கிறாங்க, அவர்கள் முஸ்லிம். அப்ப அதுவே யோசிக்க இல்லைங்க. அப்ப யோசிச்சு நம்ம சிந்திக்கணும். பாருங்க, சீனருக்கு மதக்கரைகள் பார்க்கும் போது அவர்களும் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. நீங்கள் சீன வீட்டுக்கு போனீங்கன்னா பண்ணுங்க, ஒரு சோப்பு துணி போட்டிருப்பான். ஏன் போட்டிருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், பேய் உள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சோப்பு துணியும் போட்டுருவாங்க, பின்னால ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க பெண்ணுக்கு. ஏன்னா அதை பார்த்து பயந்து ஓடுவாங்க. இந்த சோப்பு துணி, இந்த சோப்பு எல்லாம் எங்க இருக்கு? யாத்திராகம புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது பிசாசு என்னது, அந்த சங்கார தூதன் வீட்டுக்குள்ள நுழையாம இருக்கிறதுக்கு அவர்கள் ரத்தத்தை அவர்கள் பூசினார்கள். எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறார்கள். எல்லாமே நமக்கு வசனமாக தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எல்லாமே தேவன் நமக்கு, எல்லாமே ஆண்டவர் படிப்படியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை நம்புகிறவர்கள் பிழைப்பார்கள், இயேசுவை நம்புகிறவர்கள் வாழ்வடைவார்கள், இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். அதை இயேசு ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். இன்னைக்கு நீங்க பாருங்க, மாயன் டிவி என்று சொல்லப்படுற மாயன் டிவி, தமிழ் பொக்கிஷம், எல்லாம் உலக ரீதியில இருக்கிறவர்கள் எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை, தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிறது. பைபிள்ல இப்ப சொல்லப்படுகிறது. ஏன் அவங்க குர்ஆன்ல சொல்லப்படுறது சொல்ல முடியாது? ஏன்னா குர்ஆன்ல அது சொல்லப்படுது. அல் குர்ஆனை நான் படிச்சிருக்கேன். என் வீட்டுல அல் குர்ஆன் இருக்கு. என்னுடைய ரூம்லயே அல் குர்ஆன் நான் வச்சிருக்கேன். நான் பைபிள் மட்டும் படிக்கிற ஆள் இல்ல, நான் அல் குர்ஆனும் படிப்பேன். அல் குர்ஆன்ல முஹம்மதை விட அதிகமாய் பேசப்படுகிற ஒரு நபர் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி பேசுகிறாங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சுன்னா, இந்த அல் குர்ஆன்ல முஸ்லிமானவர்கள் வைத்திருக்கிற அல் குர்ஆன்ல இயேசு பத்தி அதிகமாய் பேசுகிறது என்றால் அவர்கள் இயேசுவை நிச்சயமாய் நம்ப வேண்டும். அப்ப முஸ்லிமான கேட்ட, இயேசுவை நம்பறியா? அவன் சொல்ற, நாங்க இயேசுவை நம்புகிறோம், அவர்தான் கடைசியாக வரப்போகிற வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்று சொல்றான். நான் சொன்ன, அவர் தீர்க்கதரிசியாக, அவர் ஆண்டவர், அவர் ரட்சகர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவார்கள். இன்னைக்கு இந்த ராத்திரி சாயங்காலத்தை வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நம்பி வந்து உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு தேவன் உன் கண்ணீரை துடைப்பார், உன் வியாகுலத்தை அவர் மாற்றுவார். நீ இயேசுவை நம்பி வந்தாலே ஆமென் சொல்லுவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்றோம், மைண்ட் வெளியே ஓடிடக்கூடாது, கவனமா கேட்க சொல்றோம். மைண்ட் வெளியே ஓடிடக்கூடாது, கவனமா. ஏன்னா நான் சில பேசும்போது சில பேர் மைண்ட் அங்கங்க ஓடும், என்னடா இப்படி நான் பேசுறேன் அப்படின்னு. ஃபேக்ட் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எலெக்சண்டருடைய சரித்திரத்தை நம்புகிறார்கள், இதோ ஜூலியஸ் சீசருடைய சரித்திரத்தை நம்புகிறார்கள், நெப்போலியன் போனபார்ட்டுடைய சரித்திரத்தை நம்புகிறார்கள், பாபிலோன் நேபுகாத்நேச்சாருடைய சரித்திரம், தொங்குற அந்த கார்டனை நம்புகிறார்கள், மாயானை நம்புகிறார்கள். இது எல்லாம் நம்புகிறவர்கள் ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தாலும் நம்ப முடியவில்லை. இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் அவர் வாழ்கிறார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர்தான் நமக்கு எல்லாம். ஆமென் சொல்லுவார்கள். என்ன நடக்குது அங்க? டிஜே சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பாருங்க, அந்த தேசத்தை பாருங்க, மிடில் ஈஸ்ட பாருங்க, ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஆயிரங்களா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஆயிரங்களா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு பாருங்க, மலேசியால ஒரு சுல்தானுடைய மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அது யூடியூப்ல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. பாத்தீங்களா? அதாவது பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்கன்னா இது ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒரு சுல்தானுடைய மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கார். சவுதியுடைய பிரின்ஸ் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார். குவைத்துடைய பிரின்ஸ் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார். எப்படி ரட்சிக்கப்பட்டார்? இயேசுவே கனவுல வராங்க. நான் எனக்கு சொன்னீங்கன்னா கோவம் ஆண்டவர் மேல, அவனுக்கு நான் உங்களை தேடல, அவனுக்கு கனவுலாம் நீங்க போயிட்டு நான் தான் தேவனுக்கு ஆடுறேன், நான் உளுந்து கும்புறேன், ஆனா நீங்க என்கிட்ட வர மாட்டேங்க. அவர் ஒரே டைலாக்ல வாய் மூடிட்டார். ஏமா, விசுவாசி கண்டு விசுவாசிக்கிறவன் காணாத விசுவாசிக்கிறவன் பாத்திய வேண்டாம். சரி ஆண்டவர் ரைட், ஒரு ஆமென் சொல்றவா இருப்போம். ஆனாலும் விட மாட்டேன். நீங்க அப்பா வந்தே ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? அப்ப ஆண்டவர் இறங்கி வரார். பார்த்தாரு, இவனுங்கெல்லாம் செய்ய மாட்டானுங்க, இவனுக்கெல்லாம் சொல்ல மாட்டானுங்க, நானே இறங்கி கனவுல நானே தூரன் பண்றேன்னு சொல்லி ஆண்டவர் தூரன் பண்றாரு. இன்னைக்கு ஈரான்ல ஜனங்க ஆயிரங்களா ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு சவுதியில ஜனங்க ஆயிரமா ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் வழிகளை கர்த்தர் திறக்கிறார். நான் பார்க்கும்போது துபாயில ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் பார்க்கிறோம் மிடில் ஈஸ்ட்ல ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. எங்க பார்த்தாலும் இயேசுவை பத்தி பேசுறாங்க, வருகை பத்தி பேசுறாங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நியாயத்திற்கு வரப்போகிறாங்க, தேவனுடைய கோபாக்கினை வரப்போகிறாங்க. இவைகள் மத்தியில ரகசிய வருகை ஒன்று வரப்போகிறாங்க. ஆமா, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? அப்ப சபை ஆயத்த
ஆயத்தமா இருக்கிறோம். The church have to get ready. தேவ பிள்ளைகளே, புத்தி உள்ள கன்னிஸ்திரிகளா நாம் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது 10 கன்னிஸ்திரிகள் நாங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 10. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் இருந்தாங்க? 10 கன்னிஸ்திரிகள் இருந்தாங்க. இந்த 10 கன்னிஸ்திரிகள் 5 பேர் அவர்கள் காலத்தையும் நேரத்தையும் அறிந்தபடினால் அவர்கள் எண்ணெயையும் விளக்கெண்ணையும் வைத்துக் கொண்டார்கள். 10 பேர் இருந்துச்சு. முக்கு சாமராணி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. பக்கத்துல பசங்க அது நீயா இருந்துறாத. பக்கத்துல பசங்க அது நீயா இருந்துறாத. சொல்லுங்க கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. அது நீயா இருந்துறாத. ஆமா, பக்கத்துல தட்டி சொல்லுங்க. அது நீயா இருந்துறாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டேது. என்ன கதை தெரியல. பக்கத்துல சொல்லுங்க. அது நீயா இருந்துறாத. ஆமா ஆமா ஏன் அப்படின்னா அவன் ஆயத்தமா இல்லை. நீங்க போய் பாருங்க, நீங்க பாரம்பரிய சபையில நீங்க போய் பேசி பாருங்க, அவரை வர சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச வித்துவான். அதனால நீ அங்க உட்கார்ந்து இருக்கிற மக்கு மாதிரி. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. இந்த எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம பேச முடியாது. பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. எல்லாம் தெரிஞ்சவங்க போய் பேசி பாருங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க பேச முடியுமா? பேச முடியாது. ஆய்களுக்கு எல்லாமே தெரியும், ஆய்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேரு சார்ல்ஸ். ரெக்கார்டிங் பேர் ஏன் பிரச்சனை? அவன் பேரு சார்ல்ஸ். எக்ஸோரா பாய்ப்பான். அவன்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்களேன், அவனுக்கு எல்லாமே தெரியும். ஃப்ளைட் பத்தி பேசணும், ஃப்ளைட்டும் பேசுவாரு. ஆமா, நீங்க இன்ஜின் பத்தி பேச இன்ஜினும் பேசுவாரு. சொல்ல மண்டைக்கு சுழின்னு ஏறும். அவன்கிட்ட எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது. அவருக்கு அவைகளுக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் வித்துவான்கிட்ட நம்ம வந்து பேசவே முடியாது. ஆனா இயேசு சொல்றாரு, பண்டிகைகிட்ட என்ன போடாத, முத்து போடாத. நீங்க பண்டிகையால இருந்தா வாய் திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென். அதுவும் சில பேர் வாய் திறக்கல பாருங்க. ஆமா, நீங்க பண்டிகா இல்ல ஆடா இருந்தா வாய் திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பண்டிகை ஆடுக வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். பண்டிகை ஆடுக வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆடு என் சத்தத்தை கேட்கும். இயேசு சொல்றார், அவர்களை அறிந்திருக்கிறார்கள். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறார்கள். அவர்கள் என்னது? என்னை அறிந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அறிந்திருக்கிறாங்கன்னா என் சத்தத்தை கேட்க என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. ஆனா பண்டிகைக்கு பாத்தீங்களா, பண்டிகை சில பேர் மூக்கே பண்டிகையா இருக்கும். பாத்தீங்களா, அந்த பண்டிகை எவ்வளவு பண்டிகை தூக்கி கழுவி குளிப்பாட்டி விட்டு பர்ஃபியூம் அரைச்சி உட்கார வச்சாலும் சேர்த்து பார்த்தா என்ன பண்ணிடும்? ஆமா, கம்மல ஒன்று சொல்லுவாங்க, கன்றோடு சேர்க்க பண்டிகையோட சேர்க்க கன்றோ என்ன செய்யுமா? பாயாசம் சாப்பிடுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க. வேற மாதிரி சொல்றேன், புரிஞ்சா சரி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருப்போம். அது வேற பாயாசம். சரி, ஆமா. அதே மாதிரி நிறைய பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் சில பேருக்கு புத்தி ஏறாது, சில பேருக்கு வராது. ஆமா, ஏசுங்க வர போற. நான் அந்த காலத்துல நடிக்கிறேன் 50 வருஷமா ஏசு வர. ஆனா 50 வருஷம் வேற, இப்ப வேற. 50 வருஷம் காலத்துல நடக்கிற வேற. இப்ப நம்ம பார்க்கிறது ஏஐ, இப்ப நம்ம பார்க்கிற ChatGPT, இப்ப நம்ம பார்க்கிற எல்லா காரியங்கள், இது எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆபத்து, அபாயங்கள் நம்மளை நெருங்கி கொண்டு இருக்கிறாங்க. மனுஷனை கண்ட்ரோல் பண்ண பார்க்கிறான் பிசாசு. எதுவுமே நமக்கு பயமா இருக்கிறது. எது செய்தாலும் ஐ நோ, அந்த மாதிரி அவனுக்கு எல்லாமே தெரியுது. நீங்க எங்க போனாலும் அவனுக்கு தெரியுது. நீங்க எது பண்ணாலும். ஒரு காலத்துல தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. இப்ப பிசாசு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். நீங்க எங்கேயுமே போக முடியல. ஒரு ஃப்ரீடமா, ரகசியமா ஒரு பணம் கூட முடிக்க முடியல. எதுவா இருந்தாலும் எல்லாமே ChatGPT காட்டிடுது. எல்லாமே வெளியரங்கமா கொண்டு வந்தது. ஒரு நாள் வரும் மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க? அடிமையா. இப்பயே போனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இப்ப எதுக்கு அடிமை ஆயிட்டாங்க? நீ 3 நாள் போன் அடைச்சு போட்டு நீங்க யார்கிட்டையும் பேசாம கதவை லாக் பண்ணிட்டு உன்னால தனியா ஜாப் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு அரை நாளுக்கு பிற்பாடு அடிச்சாங்க. வேலை யாராவது வருஷம் பண்ணாங்களா? இல்ல, எனக்கு அப்ளை பண்ணேன் வேலை இன்டர்வியூ, யாராவது வந்தாங்களா? பிசாசு மைண்ட் என்ன பண்ணுவான்? சேலஞ்ச் பண்றீங்களா? சேலஞ்ச் பண்ண முடியுங்களா? 3 நாள் நான் ஃபோனே பார்க்க மாட்டேன், ஒண்டியா நான் வந்து எதுவுமே பார்க்காம யூடியூப் எதுவுமே பார்க்காம 3 நாள் கதை உடைச்சிட்டு ஒண்டியா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பேன். யாராவது செய்ய முடியுமா? வாய்ப்பே இல்லை. சான்ஸே இல்லை. ரூம் கூட நீங்க இருக்க முடியாது unless உண்மையில ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, அந்த காலத்துல ஏன் பாஸ்டர் அவ்வளவு அபிஷேகம், இந்த காலத்துல அந்த அபிஷேகத்தை பார்க்க முடியல? நம்ம கேள்விப்படுறோம் தானே, நிழல்பட்டு சுகமாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஏன் அந்த காலத்துல வீட்டு போன் தான் இருந்துச்சு. அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? வீட்டு போன். சில வீட்டுல என்ன இல்லை, போனே இல்லை. அப்ப அவங்களுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் the presence of God. அவங்களுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் தேவனுடைய வார்த்தை. அப்ப ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரை தேடி போறாங்க. பாத்தீங்களா, கப்சாய் மோட்டார் இருந்தா என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் கப்சாய் மோட்டார் ஓட்டி இருக்கிறீங்க? கியர் பின்னால, முதல் கியர் பின்னால இருக்கும்.
தெரியுமா? அந்த மோட்டார் தெரியுமா? ஒரு கே முதல் கே பின்னால போட்டு அப்புறம் மட்ட கே அந்த 70 கப்பா 70 அதுல ஓட்டிட்டு அதுல கூட 5 பேர் போவாங்க. எத்தனை பேர் போவாங்க? 5 பேர். புள்ளி புள்ள பின்னால ஒரு புள்ள பொண்டாட்டிய கொண்டணும் வரிசையாக கொண்டணும். அதுல போவாங்க. புதுசா உலக சுத்த மாளிகை வரை ஆமா புதிய வானம் புதிய ஊர் அப்படியே போயிட்டு முதல் ஆளா சர்ச்சில் நிற்பாங்க. சர்ச்சில் போயிட்டு காப்பை அந்த நாட்கள் இருக்காது. வாயை விரிப்பாங்க. ஒரு தள்ளி போன பொங்கோ இருக்கும். என்ன இருக்கும்? தள்ளி போன பொங்கோ இருக்கும். ஒரு தம்பரி இருக்கும். அந்த தம்பரியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மீதி எல்லாம் இருக்காது. ஆனா அந்த தள்ளி போன பொங்கோட வாசிப்போம். அந்த உடைஞ்ச தண்டனை வாசிக்கும் பொழுது பிசாசு அதரும். அந்த இடத்துல தேவ மகிமை இறங்கும். இன்னைக்கு இவ்வளோ ஐக்கியமான இருந்தோம். ஏன் தேவ பிரசன்னத்தை உணர முடியல? ஏன் தெரியுங்களா? நம்முடைய ஃபோக்கஸ் வேற இடத்துல இருக்காது. நம்முடைய சிந்தனை வேற இடத்துல இருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும். இயேசு மிக சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். ஒரு நாள் வரப்போகிறது. அற்புதத்தை ஜனங்கள் எதிர்பார்த்து போவாங்க. அற்புதம் நடக்காது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு காலம் இருள் காலம் என்று ஆண்டவர் காலத்தை பிரித்திருக்கிறார். சொன்ன காலங்கள் நான் ஒரு சில வசனங்கள் சொல்றதுக்கு அவங்களுக்காக ஜெபிக்க போறேன். எதாவது ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க 3 காலங்கள். சொல்லுங்க 3 காலங்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க 3 காலங்கள். யோவான் 9ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றார் பகல் காலம் அப்படின்றார். என்ன காலம்? பகல் காலம். எல்லாம் சொல்லுங்க பகல் காலம். சத்தமா சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் பேசுறது உங்களுக்கு விளங்கி போயிடுச்சு. விளங்கிருக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சசிடு யோவான் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து சசி. யோவான் 9ஆம் அதிகாரம் வாசி. அங்கே சத்தமா வாசி. யோவான் 9ஆம் அதிகாரம் 1 2 3 வசனத்தை வாசி. யோவான் 9ஆம் அதிகாரம். சசிகிட்ட மைக் கொடுங்க. யாராவது? ஆமா சசி வாசி. சசிகிட்ட மைக் கொடுங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 1 2 3 வாசி. John chapter 9 வாசிடா. யோவான் தாண்டா. யோவான் 9ஆம் அதிகாரம் வாசி. 1 2 3. அவர் அப்புறம் போய் பிறகு குருடனாக இருந்த ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ? சரி நான் உன்னை படிக்க வச்சது எனக்கு பெரிய பாவம். படி வாசி. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ? பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்புகிற கிரியையை நான் செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப என்ன பாருங்க. கை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பாருங்க. நல்ல சத்தமும் நல்ல சொல்லுங்க. ஆமா, இது யார் செய்த பாவம்? பிரைஸ் காட். சசி ஞாபகம் வச்சுங்க. சரியா? கவனிங்க. பகல் காலம். எல்லாம் சொல்லுங்க பகல் காலம். எல்லாம் சொல்லுங்க பகல் காலம். பகல் காலம் கிரியை நடக்கிற காலம். பகல் காலம் என்ன காலம்? கிரியை நடக்கிற காலம். ராக்காலம் ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? நம்ம பகல் காலமும் இல்லாம இயேசுவின் காலம் பகல் காலம், ராக்காலம் அந்தி கிறிஸ்துடைய காலம், தேவனுடைய கோபாக்கியின் காலம். அப்ப இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு காலம். என்ன காலம்? சாயங்காலம். எல்லாரும் சொல்லுங்க சாயங்காலம். சாயங்காலம் என்றால் பகல் முடிகிறது, இரவு வருகிறது. பகல் முடிகிறது, இரவு வருகிறது. கவனிங்க, பகல் காலம் அதிகமாக இருப்பதில்லை. ஆனால் ராக்காலம் பயங்கரமான ஒரு காலம். ராக்காலம் என்னது? பயங்கரமான ஒரு காலம். இப்ப சாயங்காலம். ஏன் இதை சாயங்காலம் நீங்க சொல்றீங்கன்னா, வெளிப்பட்ட விசேஷத்துல 4 குதிரை பத்தி பேசப்படுகிறது. எத்தனை குதிரை பத்தி பேசப்படுகிறது? 4 குதிரை. அதுல 4 வர்ணங்கள். வெள்ளை குதிரை பத்தி நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு சிவப்பு குதிரை பத்தி நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு கருப்பு குதிரை பத்தி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு குதிரைக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு குதிரை என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. வெள்ளை குதிரைக்கு அர்த்தம் இருக்கு, சிவப்பு குதிரைக்கு அர்த்தம் இருக்கிறது. அப்ப பஞ்ச காலத்துல யுத்தம். அதுக்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம் பெரிய பெரிய ஒரு சூழ்நிலைகள் தேசத்தில் நடக்க போது ஒவ்வொரு
நீங்க வெளிப்பட்ட விஷயத்தை பார்க்கலாம். ஆனால் கடைசி ஒரு குதிரை இருக்கு, மங்கிய நிரம்பி குதிரை. என்ன குதிரை? மங்கிய நிரம்பி குதிரை. இந்த குதிரை தான் ஒரு மங்கிய நிரம்பி ஒரு குதிரை. அது பகலும் கிடையாது, வெளியிலும் கிடையாது, ஒரு மாதிரி கிரே. அந்த கிரே சிச்சுவேஷன் நீங்க எப்பொழுதுமே சாயங்காலத்துல பாப்பீங்க. எப்ப பாப்பீங்க? சாயங்காலம். அப்படி என்றால் கிரியை முடிகிற நேரம், பகல் முடிகிற நேரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அங்க தேவன் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மள பேசுறாரு. நீ ஓடுற பிசினஸ் 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 நீ ஓடுற பணம் 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 போய் ஓடுற. இதோ பேரு புகழ் பேரு புகழ் பேரு புகழ் நீ ஓடுற. நீ ஓடு வேணான்னு சொல்ற, நீ ஓட வேணான்னு சொல்ற. ஆனா அதே சமயத்தில் பைபிள் சொல்றது, ஒரு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அது என்ன லாபம் அவனுக்கு அப்படின்றாரு. நீ பெரிய வீடு கட்டுற, நீ பெரிய பங்களா கட்டுற, நீ பெரிய சேர்த்து வைக்கிற, நீ சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கடைசி நாளுக்கும் ஆண்டவரை இப்ப வர போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வர போகிறார். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் திங்கட்கிழமை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லல, செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லல, புதன்கிழமை வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், ஆண்டவருடைய நாள். நீ ஆண்டவருக்கு நேரம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுவாங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் வாழ்வடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அற்புதத்தை காண்பார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள் எல்லாம் சொல்ற கடைசி நாள். அப்ப எத்தனை வருஷம் இருக்கு? திரும்பி வர உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா உங்களுக்கு புரியணும். அதெல்லாம் சொல்றேன். எதை ஆமென் சொல்றாங்க. இப்ப டிஜிஎஸ் உங்களுக்கு சொன்ன ப்ராஃபஸி பிரகாரம், வில்லியம் பிரஹாம் சொல்லுங்க ப்ராஃபஸி பிரகாரம், வேதத்துல சொல்லப்பட தீர்க்கதரிசன பிரகாரம் எதை ஆமென் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இன்னும் எத்தனை வருஷம் காலகட்டம் இருக்கு? வயசு இருக்கிறது 4 வருஷம். இப்ப இந்த 4 வருஷம் மைண்ட் வச்சுக்கோங்க. சொல்லுங்க 4 வருஷம். சத்தமா சொல்லுங்க 4 வருஷம். பக்கத்துல சொல்லுங்க 4 வருஷம். இந்த 4 வருஷம்க்குள்ளதான், 4 வருஷம்க்குள்ளதான். இந்த 4 வருஷம் வேகமா முடியுமா லேட்டா முடியுமா? நான் கேட்கிறேன், நீங்க சின்ன வயசுல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்காங்க. இப்ப எது சீக்கிரமா ஓடுது? இப்ப எது சீக்கிரமா ஓடுது? போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஸ்பீடு. ஆமாமா இல்லையா? நாள் வேகமா ஓடுதா இல்லையா? டைம் வேகமா ஓடுதா இல்லையா? வேலைக்கு போன டப்புனு வர சாப்பிடுறோம், பார்த்தா மறுநாள் வச்சு. இப்பதான் சண்டே மூஞ்சில பார்க்குற வரைக்கும் பார்த்தா அடுத்த வாரம் திருப்பி உங்களை மூஞ்சி பார்க்குறோம். சில நேரம் எங்களுக்கு பிரசங்கம் யோசிக்க முடியல, என்ன பிரசங்கம் பண்ணது கூட தெரிய மாட்டேது. ஆனால் ஆவியானவர் அப்போ நடத்திடுவார். எதில் பேர் ஆமென் சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்கன்னா, அந்த காலத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி டைம் லேட்டாக முடியும். எப்படா முடியும் டைம்? ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ டக்கு 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 2025 ஆரம்பிச்சாச்சு, முடிச்சாச்சு. 26 மட்டும் 3ஆம் மாசம் என்ன செய்ய முடியல முடிய போது. இப்ப நாளுக்கு போறோம். எவ்வளவு ஸ்பீடு! நாட்கள் வேகமாய் ஓடுகிறது, காலங்கள் வேகமாய் ஓடுகிறது, வினாடிகள் வேகமாக ஓடுகிறது. சபை நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஆண்டவர் ஊற்ற போகிறார். ஒரு ரிவைவல் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றார்கள்? நான் அதை நம்புறேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு பெரிய அறுவடையை கட்ட தரப்போகிறார். ஒரு பெரிய அறுவடையை கட்ட தரப்போகிறார். ஒரு பெரிய ரிவைவல் வரப்போகிறது. சரி, இந்த ரிவைவல் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நான் யோசிச்சு சிந்திச்சு ஆராய்ச்சி பார்க்காம நான் பேச மாட்டேன். நல்லா இருந்தீங்க. ஆராய்ச்சி பார்க்காம ஒரு போல நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப பயப்படுவேன். இந்த மொட்டாள் வேற ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு, இவரு போய் எங்க போய் போடுவாரு தெரியாது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ஒரு அலையா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, வேல்ஸ் ரிவைவல் 1906. அதாவது மனப்படமா இருக்கிறோம். 1906 எந்த ரிவைவல்? வேல்ஸ் ரிவைவல். 1904 அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல். அமெரிக்கால அசூசா ஸ்ட்ரீட்ல வில்லியம் சீமு, அவர் பேர் என்னது? வில்லியம் சீமு. என்ன சொல்ற? வில்லியம் சீமு. ஒரு கருப்பர், ஒரு கண்ணு தெரியாத வில்லியம் சீமு கொண்டு ஒரு கருப்பரை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு வெள்ளையோ சிவப்போ கட்டையோ குண்டோ உயரமோ குள்ளமோ ஆண்டவர் ஆதலான் தடத்தியா. ஆண்டவருக்கு நீ உண்மையா அவரை தேர்ந்த அவனை பயன்படுத்துவார். நீ உண்மையா அவரை தேர்ந்தா அவர் உன்னை பயன்படுத்துவார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் கலரை பார்ப்பான், ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை கற்று பார்க்கிறார்.
ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறவர், ஆண்டவர் உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறவர், ஆண்டவர் உன் வேதனையை பார்க்கிறவர். ஆகவே இந்த நாள் இந்த சாயங்காலமும் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார், ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார், நீ கடந்து போகிற உபத்திரத்தை பார்க்கிறார். ஆகவே யார் உன்னை பார்க்கிறார்கள்? இயேசு உன்னை பார்க்கிறார், இயேசு உன்னை அறிந்திருக்கிறார், இயேசு உனக்காக யாவையும் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறார்கள்? So 1904 அசூசா ஸ்ட்ரீட்ல லாஸ் ஏஞ்சலஸ் என்று சொல்லப்படுகிற பகுதி, என்ன பகுதி? லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு பகுதியில ஒரு படிப்பறிவில் ஆனவர் ஒரு வில்லியம் சீமோ ஒரு அடிமை குடும்பத்தில் பிறந்தவரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல் விடுபட்டார். அதுதான் ஏஜி சர்ச் உருவாச்சு. என்ன சர்ச் உருவாச்சு? கிரேஸ் அசெம்பிளி, ஏஜி, இவங்க எல்லாம் வில்லியம் சீமோட ரிவைவல். அதுக்கு பிற்பாடு அதே 2 வருஷம் கழிச்சு பாருங்க, எத்தனை வருஷம்? 1904 1904 வேல்ஸ் நடக்குது, சரி அசூசால நடக்குது. 1904 அசூசால. இப்போ 1906 வேல்ஸ்ல நடக்குது. எங்க நடக்குது? வேல்ஸ்ல. லாகோர் என்று சொல்லப்படுகிற வேல்ஸ் இடத்துல, லாகோர் என்று சொல்லப்படுகிற வேல்ஸ் இடத்துல ஆண்டவர் ஒரு வாலிபனை எழுப்புறார். யாருன்னா ஈவன் ரோபர்ட்ஸ் எழுப்புறார். யாரை எழுப்புறாரு? சொல்லுங்க, யார் எழுப்புறாரு? ஈவன் ரோபர்ட்ஸ். ஒரு 13 வயசு பையனுக்குள்ள ஒரு அக்கினியை போட்டு கர்த்தர் அவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டே வராரு. எப்படி ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி, ஆண்டவர் என்ன தெரிஞ்சுங்க, ஆண்டவர் எப்போதுமே திட்டமிட்டு செயல்படுகிற தேவன். உங்களுக்கு பிளான் இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் உங்க மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு. எரேமியா 29 வாசிங்களேன். எரேமியா 29:11 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். எரேமியா 29:11 வாசி தக்க வாசி. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நீ எதிர்பார்த்தது முடிவை உனக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை தீமைக்கல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஒரு அழகிய சொல்ல பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்றாரு ஆண்டவரே? நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது ஒண்ணு நினைக்க லூசு மாதிரி, ஆனா ஆண்டவர் உன்னை நினைப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? சொல்லுங்க. சரி, பக்கத்துல பாச சரீரத்துல நீ லூசு மாதிரி தான் நினைப்பேன். சொல்லுங்க பார்ப்போம். நம்ம லூசு மாதிரி நினைப்போம். நம்ம மண்டையில அப்படியே இதுவா இது ஒரு லூசு மாதிரி நினைக்கும். இது ஒரு லூசு மாதிரி நினைக்கும். எல்லாரும் நகையும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி லூசு மாதிரி தான் நினைப்போம். என்ன நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, கண்ணா நீ நினைக்கிறது நடக்காது. ஒரு ஆமென் சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம உட்கார்ந்து உலகால போட்டு ஜோம் பண்ணுவோம் பார்த்தா ஒண்ணுமே சத்தமா சொல்ற நல்லா இருக்கும். என்ன ஒண்ணுமே நடக்காது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாரு, நீ உன்னை நினைக்கிற, நான் உன்னை நினைக்கிறேன். நீ உன்னை யோசிக்கிற, நான் உன்னை யோசிக்கிறேன். இப்ப நீ ஜெபம் பண்ணது நடக்காதனால நீ என்ன பண்ணுவ? ஆண்டவர் குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதான செய்வீங்க. ஒண்ணு ஆமானுங்க, இல்லைன்னு. நீங்க ஒண்ணு ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க ஃபாஸ்டிங் போடுவீங்க, நீங்க முழங்கால் போடுவீங்க, காலை தேயும் மசில் கிளியும். ஒரு ஆமை சொல்ல பார்ப்போம். ஆமா, புத்தியும் போகும், முட்டியும் போகும், எல்லாம் போய் கடைசி என்ன ஆகல? ஜெபத்துக்கு பதில் வராது. பதில் வரணும்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, கொட்டாய் கொட்டாய் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லும்? என்ன கேட்கும்? ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே யாராவது கொட்டாய் கொட்டிங்க பேர சொல்லுவேன். ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்க. ஆண்டவரே நீங்க ஜெபத்தை கேட்கல. ஐயோ, இது நடந்திருந்தா அது நடந்திருந்தா இப்படி. இப்ப ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, கண்ணா நான் உன்னை உருவாக்குறது யாரு? இல்ல நீங்க பொத்துரு வந்துட்டீங்களா? உங்களை உருவாக்குறது யாரு? பைபிள் சொல்றது, உலகம் தோன்றும் என்பதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் சொல்ற எரேமியா சொல்றாரு. எரேமியா 1:5 தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் உன்னை அழைத்தது யாரு? உன் எலும்புகள் உருவாகும் என்பதாகவே உன்னை தெரிந்து கொண்ட தேவன் யாரு? அப்ப உங்களை உருவாக்குறது யாரு? அந்த மேக் பண்ணது யாரு? ஃபவுண்டர் யாரு? மேக் பண்ணது யாரு? ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். உன்னை உருவாக்குறது நானு, உனக்கு கண்ணு கொடுத்தது நானு, உன் மூக்க கரெக்டா நடுவில் வைக்க இப்படி திருப்பி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மூக்க ஆண்டவர் இப்படி திருப்பி வச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பக்கத்துல
இந்த மூக்கு இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், பண்டி மாதிரி கொடுக்கும், ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவாங்க, சில மூக்கெல்லாம் பாருங்க, இப்படி திரும்பி வச்சு பாருங்களேன் இந்த மூக்கை. ஆண்டவர் கரெக்டா அந்த மூக்கை இப்படி வச்சுட்டு, கரெக்டா கண்ணு இப்படி வச்சுட்டு, கரெக்டா காதை வச்சுட்டு, அதை சில பேருக்கு ஆண்டவர் பார்த்தாரு, ஓ இந்த காது சில பேருக்கு ஓவரா கேட்க சொல்லி, சில பேருக்கு கூடா இருக்கும் பாத்தீங்கன்னா காது, ஆமா அது எது பிடிச்சி அது எந்த டென்ஷன்ல படிச்சாலும் தவிர சரி, அந்த காதையை அப்படி வச்சுட்டு எப்படியோ ஆண்டவர் செட் பண்ணி உருவாக்குறது யாரு? இப்ப அவர் உன்னை உருவாக்கினார், அவர் உன்னை படைச்சார். அப்ப அவருக்கு உன்னை குறித்த தரிசனம் இருக்குமா இருக்காதா? பிளான் இருக்குமா இருக்காதா? திட்டம் இருக்குமா இருக்காதா? அவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருப்பாரா இல்லையா? இப்ப என்ன நடக்குது? நம்ம அவர்கிட்ட என்ன பிளான் கேட்கறது, நம்ம என்ன பண்றோம்? அவர்கிட்ட என்னது கவுன்சில் பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. ஆண்டவரே நீ ஒண்ணும் எதுக்கு உருவாக்குனீங்க, எதுக்கு படிச்சீங்க, எதுக்கு என்னதுக்கு நான் வாழ்றேன், எதுக்குதான் இந்த வீட்டுல கொண்டு வந்து அதெல்லாம் கேட்காம நம்ம கண்போன போக்கிலே கார் போகலாமான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்புறம் டமார் திடீர் டமார் ஆகும்போது ஐயோ ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டியா, ஆண்டவரே நீர் என்னை ஆண்டவர் தூரம் போயிட்டியா அப்படின்னு கேட்டா அவர், ஆனா அப்பயும் ஆண்டவர் பாருங்க பாசமா பேசுறாரு. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள், நான் உன் மேல வச்ச நினைவுகள். எப்படி பண்ணுறா? வாசி கடைசி வாசி ரொம்ப ஃபீல் பண்ணி வாசிக்கணும். யோசுவாக்கு மெசேஜ் படிக்கிற மாதிரி இப்படி படிக்கூடாது. ஜோசிக்கா அழகா ஃபீல் பண்ணி ஃபீலிங்கோட படிக்கணும். வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, இப்படிதான் சொல்லுவியா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை இப்படிதான் படிக்க பண்ணுவியோ? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உன் பேர்ல வைத்திருக்கிற நினைவுகளை என்ன பண்ணிருக்கேன்? அறிவேன் அப்படின்னா. அப்புறம் உங்க பேரை அறிஞ்சிருக்காரா இல்லையா? அறிஞ்சிருக்காரா இல்லையா? அறிஞ்சிருக்காரு. உன் பேர் மேல ஒரு பெரிய பிளான் வச்சுட்டு, ஒரு பெரிய திட்டம் வச்சு, அதுல யாரும் மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. ஒரு ஆமை சொல்ல பார்ப்போம், அறிவேன் அப்படி சொல்ல வாசியா. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தீமைக்கல்ல, அது எனக்கு தெரியும், சமாதானத்துல முடியும், அது சமாதானத்துல முடியும், அது நன்மையாய் முடியும், அது கிருபையாய் முடியும். ஆண்டவர் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அதனால எப்போதும் சொல்லுவேன், தேவ சித்தத்துக்கு உங்க லைஃப் ஒப்பு கொடுங்க. தேவன் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அதை செய்யுங்க. எவன் ஒருவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரே நீர் போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய காலை பிடிச்சு போய்கிட்டே இருக்கிற கிருபை அவனை கொண்டு போய் மேல வைக்கும். ஆண்டவர் அவனை மேல கொண்டு போய் வைப்பார். அவைகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அது நமக்கு விரோதமா எந்த எதிர்ப்பு வந்தாலும் அவர் நினைத்தபடி அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பைபிளும் பேசுறேன், உங்களுக்கு சரித்திரத்துல சொல்றேன், நடக்க போற காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு விளங்குதா? விளங்கி போயிடுச்சா? ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை ஜெபிக்க வைக்க போகிறேன். இந்த காலத்தை நீங்க அறிஞ்சுக்கொள்ளணும். 1904 எங்க நடந்துச்சு? மாப்பிள்ள சொல்லு சீக்கிரம். அசூசா எங்க? ஆமா அசூசா எங்க இருக்கு? லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்க இருக்கு? அமெரிக்கால இருந்துச்சு. இந்த பக்கம் இந்த கண்டத்துல இந்த பக்கம் அசூசா ஸ்ட்ரீட்ல வில்லியம் சீமுவ ஒருத்தனை எழுப்பி, அவன் யாரு? ஒரு கண்ணு, இவ்வளவு நாள் கதை கேட்டு ஒரு கண்ணு தெரியாதவன் சொன்ன, 2 கண்ணு தெரியாதுன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு கருப்பனை கத்திரகமனாரு பவர்ஃபுல்லா பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த அசூதா ஸ்ட்ரீட் ரிவைவல் உருவாக்குறது இங்க எந்த கண்டத்துல? ஐரோப்பா கண்டத்துல ஒருத்தனை உருவாக்குறார். கட உருவாக்குறார். அவனை உருவாக்குறார். எதுக்கு உருவாக்குறாருன்னா, இந்த 2 வருஷம் எங்க முடியும், அடுத்த 2 வருஷம் யார் தொடங்குவா? அடுத்த யார் 2 வருஷம் தொடங்குவா? ஈவன் ரோபர்ட்ஸ். யாரு? ஈவன் ரோபர்ட்ஸ். ஈவன் ரோபர்ட்ஸ் லாகோர் என்று சொல்லப்பட ஒரு பட்டணத்துல, வேல்ஸ்ல நான் போயிருக்கேன். எதை ஆமென் சொல்றாங்க. அந்த வேல்ஸ் பட்டணத்துல ஒருத்தனை கர்த்தர் எழுப்புறாரு. அவனுக்குள்ள வசனம் கேட்கிறது. அந்த வசனம் கேட்க வார்த்தை கேட்க ஈவன் ரோபர்ட்ஸ் தாங்க முடியல. அப்ப ஈவன் ரோபர்ட்ஸ்குள்ள அக்கினி. ஈவன் ஒரு 13 வயசு பையன் கண்ணுல அபிஷேகத்தை பார்க்கிறாரா? எத்தனை பார்க்கிறாங்களா? அபிஷேகத்தை பார்க்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட கண்ணுல அபிஷேகம் தெரியுதா? ஏன் நம்ம பிள்ளைங்க கண்ணுல அபிஷேகம் தெரிய மாட்டேது? காரணம், பிள்ளைங்க ஆண்டவரை பார்க்க வேண்டிய பிள்ளைங்க போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரை பார்க்க வேண்டிய பிள்ளைங்க வேற யாரையும்
பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என் பிள்ளைங்க ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சா அவங்களுடைய கண்கள்ல தேவ மகிமை தோன்றும், அவருடைய கண்கள்ல அபிஷேகம் தோன்றும், அவருடைய கண்கள்ல தேவனுடைய பிரசனம் தோன்றும். இந்த எல்லாரும் பந்து விளையாடுறாங்க, எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஆனா ஈவன் ரோபர்ட்ஸ்க்கு தனியா முழங்கால் போட்டு வீட்டுல 13 வயசு பையன் அழுகிறான். நாட்கள் கடந்து போகிறாரு. வேத சரித்திரம் சொல்கிறாரு, இந்த ஈவன் ரோபர்ட்ஸ் 17 வயசுல, எத்தனை வயசுல சொல்ல பாருங்க, 17 வயசுல நேரா பாஸ்டர் போய் சொல்றான், பாஸ்டர் எனக்கு ஒரு பிரசங்கம் தர மாட்டீங்களா, ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாரா. அந்த பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்டர், இல்ல 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 முடியாது அப்படின்னா. ஆனா அந்த பையனுடைய கண்ணில் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தோன்னே அந்த பாஸ்டர் சொன்னாரா, சரி சர்ச்சுக்கு பின்னால ஒரு சின்ன இடத்துல நீ நடத்துற. ஈவன் ரோபர்ட்ஸ் என்னமா பண்ணாரு, அவனை கூட்டாளிகளா கொண்டு வந்து வாங்கடா 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 வாங்கடா. இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் கூட்டாளிகளை சர்ச்சுக்கு கூட்டு வரீங்க, எத்தனை வாலிபர்கள் வாழான்னு சொல்லியிருக்கிறீங்க. நீயே வர மாட்டேற, மற்றவனுமே வரவிட மாட்டேற. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வாலிபர்கள் ஆண்டவரை பத்தி சொல்றதே. ஈவன் ரோபர்ட்ஸ் சொல்றான், சரி வா டே நான் எவ்வளவு உதவிச்சிருக்கேன், வாடா சர்ச்சுக்கு வாடா சர்ச்சுக்கு வாடா சர்ச்சுக்கு வாடான்னு. அந்த முதல் நாள்ல 17 பேர் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்களா? ஈவன் ரோபர்ட்ஸ் உடைய கூட்டாளி 17 பேர். 4 குறிப்பு பேசுறாங்க. ஒண்ணு, பாவத்தை அறிக்கை செய்ய, ஆண்டவரே என் பாவங்களை மன்னின்னு சொல்லு. இரண்டாவது, ஆண்டவரை வெட்க பண்ணாம எல்லாம் செஞ்ச பாவத்தை சொல்லி. மூணாவது, ஆவியானவரே நீங்க வாங்க என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லு. நாலாவது, ஆவியானவரே உங்க சித்தம் என்னன்னு கேளு. 4 காரியத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாரா. முதல் நாள் 17 பேர், இரண்டாவது நாள் 30 பேர், மூணாவது நாள் 60 பேர். அந்த ஞாயிற்றுக்கிழமை வரதுக்குள்ள 800 பேர் இந்த சர்ச்சுக்குள்ள நிரப்பறாங்களாம். கவனிங்க 800 பேர். அதுதான் ரிவைவல். எவ்வளவு ஆமென் சொல்றாங்க. 800 பேர் வந்தாங்க. ஒரு மாசம் முடிகிற நேரத்தில் 6 மாசத்துக்குள்ள 100,000 1 லட்சம் ஆத்துமாக்கள் வந்தார்கள். ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு சத்தமா எழும்பல. ஆனா தேவனுடைய பிரசனம் ஒரு மனிதனுக்குள்ள பற்றி எரிந்தனால 1 லட்சம் ஆத்துமாக்களை ஆண்டவரே ஒரு வாலிபனை கொண்டு வந்தார். வாலிபர்களே, கர்த்தர் உங்களை இன்னும் வாலிபனா வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆண்டவருக்கு வயசு கணக்கு முக்கியம். 80 வயசு மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினார். 12 வயசு சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்தினார். 40 வயசு யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவர் 12 40 80 எவன் ஒருவன் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ கர்த்தர் அவரை பயன்படுத்துவார். ஆண்டவர் அவரை அபிஷேகமாய் நடத்துவார். அவருக்கு மேல தேவனை அக்கினி பற்றி எரியும். ஆமென் சொல்லுங்க. So 2 years முடிக்க போறாங்க. 2 years என்ன சொல்ற, 2 வருஷம் 2.5 வருஷம். இங்க எத்தனை வருஷம்? 2 வருஷம் 2.5 வருஷம். இங்க இப்ப என்ன நடக்குது? இந்த ஈவன் ரோபர்ட்ஸ் முடிந்த பிற்பாடு, நல்ல கவனிங்க, ஈவன் ரோபர்ட்ஸ் நாட்கள் முடிந்த பிற்பாடு ஆண்டவர் லண்டன்ல இன்னொரு ஆளை எழுப்புறாரு. 2 வருஷம் கழிச்சு. சோ கடைசி நாட்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி நாட்கள் எழுப்புறோம் 2.5 வருஷம். என்னது 2.5 வருஷம். இந்த காலத்தை, இந்த சீசனை நீங்க அறிந்து கொள்ளணும். இந்த காலத்துல நிறைய அற்புதங்கள் நடக்கும். இந்த காலத்துல இயேசுவின் நாமத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தை சும்மா நீங்க நினைப்பீங்க, என்னடா அப்படி செய்யணும். ஆனா ஏன் தெரியுமா ஆண்டவர் பயன்படுத்துறாரு? இயேசுவின் நாமத்தை மட்டும் ஆண்டவர் செய்வாரு. ஆனா கடைசி ஆண்டவர் தெரியாதுன்றார், அது வேற கதை. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆனா அவருடைய நாமத்துக்காக, அவருடைய பேருக்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். விசுவாசிகள் ஓட வேற ஆமென் சொல்றாங்க. ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க. இந்த அடுத்த நீங்க எழுதி வச்சுங்க, 2026 27 28 இந்த அடுத்த 3 வருஷ காலகட்டத்தில் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வர போகிறது. சொல்றாங்க, தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வர போகிறாங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறாங்க. எழுப்புதல். ஒரு காலகட்டம் வரை உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு தோணாது, உங்களுக்கு பிசினஸ் செய்யணும்னு தோணாது, உங்களுக்கு கம்பெனிக்கு போகணும்னு தோணாது. ஒரு காலகட்டம் வரை சர்ச்சில் இருப்பீங்க, மத்திய ஆலயத்துல எக்கால சத்தம் கேட்கும், அப்படியே சர்ச்சோட சர்ச்சா. ஓ ஹalleluya. சர்ச்சோட சர்ச்சா, சபையோட சபையாக வானம் திறக்கப்பட போகிறது. எக்கால மூடப்பட போகிறது. நான் அதை பிலீவ் பண்றேன். எதை ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. நான் சொல்றா, உனக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா உன்னால சர்ச்சுக்கு போகாம இருக்க முடியாது. உனக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா உன் எல்லாத்தையும் மறந்து அப்படியே சமூகத்தில் உட்கார்ந்துடணும்னு தோணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. போன வெள்ளிக்கிழமை கூட்டு நடந்துச்சு, லேட் ஆயிடுச்சு.
போன வெள்ளிக்கிழமை கூட்டம் என்னாச்சு? லேட் ஆச்சு. ஆவியில இருக்கிறவர்கள் வசனத்துக்கு டயத்தான், ஆனா இருந்தான். யாருமே என்ன செய்யல, யாருமே என்ன செய்யல. ஆனா டிஎம்சில நான் எஞ்சி போயிட்டாங்க. இவங்க சொன்ன கூட கவலை மாட்டேன். நான் வந்து பார்த்து ஒரு பொம்பளை முக்காடி போட்டு, அக்கா மாதிரி முக்காடி போட்டு, உனக்கால் போட்டு ஊடுங்க. ஐயோ பயங்கரம் உங்களுக்கு இந்த அம்மா அப்படின்னு நினைச்சேன். கடைசியாக 10:30 மணிக்கு எஞ்சி போயிடுச்சு. 10 மணிக்கு என்ன பண்ணிடுச்சு? உட்கார முடியாது, பிரசன்ஸ் என்ன செய்ய முடியாது. சில பேர் வழி இல்லாமல் உட்காந்துருந்தாங்க, அது வேற கதை. ஆனா உண்மையா சொல்றேன், அந்த காலத்தையும் நேரத்தை மறைந்தவர்கள் நேரத்தை பார்க்க மாட்டாங்க, நேரத்தை பார்க்க மாட்டாங்க. இதை நான் சொல்ற இந்த பேர்கள்லாம், நீங்க பேர்கள்லாம் சார்ல்ஸ் ஃபின்னி, ஜோனதன் எட்வர்ட்ஸ், ஜான் நாக்ஸ், இவங்க லைஃப்ல நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட் போய் பாருங்க. உங்க தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டம் 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப வேணாம். இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? எத்தனை வருஷம்? 3 வருஷம் தான். தேவகுமாரன் அவர் எத்தனை வருஷம்? ஒரு ரிவைவலுடைய லாஸ்டிங் எவ்வளோ? 3.5 years. அதுக்கு பிற்பாடு ஒரு ஷிஃப்ட், அதுக்கு பிற்பாடு ஒரு ஷிஃப்ட், அதுக்கு பிற்பாடு ஒரு மாற்றம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 4 வருஷம் தான் நமக்கு இருக்கு. ஈபுருல ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அர்த்தம் இருக்கு. யூத ஜனங்கள் இதுல நிறைய பட்டிக்கல. யூத ஜனங்கள் சும்மா பேர் வைக்க மாட்டாங்க. யூத ஜனங்கள் ஒரு வீட்டை மாறினா கூட சும்மா வந்து இப்ப நம்ம மாதிரி சீன நாலு நம்ப மாட்டான், அவன் நம்மளும் நாலு நம்ப அப்படிலாம் கிடையாது. அவருக்கு ரொம்ப பட்டிக்கிறார். யூதர்கள் மாதிரி இன்னைக்கு யூதர்கள் தான் உலகத்துல யாரு? ஞானவர். அவர்கள் அடிச்சுக்க யாரவே முடியாது. அவர்கள் எது செய்தாலும் ரொம்ப யோசிச்சு, இத்தனை நாளா 3ஆவது நாள் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சனிக்கிழமை என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தோஷம், ஐயோ அமாவாசை, செவ்வாய்க்கிழமை. எங்க அம்மா கூத்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா அந்த லேபர் பெயின் வந்துருச்சு கரெக்டாக செவ்வாய்க்கிழமை. கரெக்டாக என்னது? செவ்வாய்க்கிழமை. எங்க அம்மா என்னை பிடிச்சி வயிற்று பிடிச்சி சொல்றாங்க, தள்ளுறாங்க. அதுக்கு ஏன் வயிறு பார்க்காதீங்க. எங்க அம்மா வயிறு முடிச்சு தள்ளுறாங்க. என்ன சொல்றாங்க? ஐயோ செவ்வாய்க்கிழமை பிள்ளை சந்தோஷமா அன்று புதன்கிழமை கொடுக்கணும், புதன்கிழமை கொடுக்க வெளியே வர வேண்டியவன கூட என்ன பண்ணிட்டாங்க, வரவிடாம உள்ள தாக்கி கரெக்டா 12:05 புக்கு வெளியே வரணும். என்ன தாயா இருக்கும், வயிற்றுலயே குடும்பம் பண்ண தாயி. ஆனா யூதர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் சொல்லுவாங்க. ஏன்னா கானா ஒரு கல்யாணத்துல 8வது நாள் கல்யாணம் நடந்துச்சு. 3வது நாள் என்ன பண்றாங்க? யோவான் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் நாள் கானா ஒரு கல்யாணத்துல இயேசு போனாரு. ஏன் அந்த 3வது நாள் தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது நாள் தான் ஆண்டவர் 2 முறை நல்லது நல்லது என்றார். இதவரை ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்தார். இயேசு கிழக்கிலிருந்து வந்தவர்கள் எதை பார்த்து வந்தாங்க? நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அப்ப நட்சத்திரத்தை பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? யூதர்களுக்கு ராஜா எங்கே அப்படின்னா அவனை எவ்வளவு படிச்சிருப்பாங்க எஸ்ரோச்சு. அவனுக்கு ஓ இந்த நட்சத்திரம் இது, இந்த நட்சத்திரம் இது, இந்த நட்சத்திரம் இது, இது இது அடையாளம், இது இதுக்கு அடையாளம், இது இதுக்கு அடையாளம் அப்படின்னா இது இதுக்கு அடையாளம். அப்ப நட்சத்திரம் இது வித்தியாசமா இருக்கு, இது என்ன அடையாளம்? அப்ப தேடி ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த யூதர்களுக்கு யூதா குறியது, இந்த யூதா தேசத்தில். அதனாலதான் இந்த நேரம் அந்த முதல் ராஜா பிறந்திருக்கா. நேரம் எங்க போனானுங்க? எங்க போறானுங்க? பசமா எங்க போறானுங்க? ஏரோட அரண்மனைக்கு போறாங்க. எங்க போறாங்க? ஏரோட அரண்மனை. ஏன்னா அந்த நட்சத்திரம் யார் போறாங்க? போடுறீங்க ராஜா போடுறாங்க. நேரா அங்க போறாங்க. அதான் இயேசு கேட்கிறாரு, வானத்தை பார்த்து இந்த மழை பெய்யுமா பெய்யாதா என்று அறிஞ்சிருக்கிற நீங்க இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று அறியாம இருக்கிறீங்களே என்று ஆண்டவர் மத்திய 12 வச்சு வாங்குறார். தேவனுடைய பிள்ளைகளை, காலத்தை நீங்கள் அறிய வேண்டும், நேரத்தை நீங்கள் அறிய வேண்டும். இந்த காலம் பாருங்க, கொலை பெருகிருச்சா இல்லையா? கொலை பெருகிருச்சா இல்லையா? இனி மலேசியால என்ன நடக்கும்? மலேசியா உலக ரீதியில பஞ்சம் உண்டாகும். என்ன உண்டாகும்? எழுதி வச்சுக்கங்க, எழுதி வச்சுனா 6வது மாசத்துக்கு பிற்பாடு இந்த நாடு மோசமா போதான் இல்லைன்னு பாருங்க. நீ எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்க. நான் இப்ப சொல்லல,
நான் இது இப்ப சொல்லல, எப்பன்னு சொல்லிட்டு இருக்கேன், எப்பன்னு சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஜனவரி ஒரு தாள் பிடிச்சு ஜனவரி 1ஆம் தேதின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நம்ம பிஎம்எக்ஸ் ரொம்ப ஞானவான். நம்ம பிஎம்எக்ஸ் ரொம்ப ஞானவான், கட்டிக்கார். பக்கத்தில் வருஷம் நம்ம பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பட்டாச்சு சொல்லவா, ரொம்ப எனக்குன்னா யாராவது பாட்டி கடையில் இருக்கீங்களா? யாராவது பாட்டி கடையில் இருக்கீங்களா? உறுப்பினர் யாராவது இருக்கீங்களா? ஏசுவின் நாமத்தினாலே அப்பாடி போசாட்டானே. கவனிங்க, மகாதேவ் கோளாறு தான் மகாதேவ். ஆனால் மகாதேவ் நல்ல பிரைம் மினிஸ்டர். மகாதேவ் அமெரிக்காவை எதிர்த்து நின்றார். மகாதேவ் இஸ்ரேலை எதிர்த்து நின்றார். நேரடியாக மறைமுகமாக அவர் வேற டீலிங் பண்ணார். ஆனால் இந்த மக்கு சாம்பிராணி, விளாச்சான் சாப்பிட்ட மக்கு சாம்பிராணி, ஆமாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதங்களுக்கு முன்பதாக வந்திருந்தார். வந்தாரா இல்லையா? அப்போ அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. சைனாவும் போட்டாங்க, கொரியாவும் போட்டாங்களா இல்லையா? ஆனா யுத்தம் நடக்கும்போது யாருமே அது கிழிக்கல. எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வேண்டாம், நாங்க வந்து எதிர்த்து நிற்கிறோம். ஆனா இந்த மக்கள் சாப்பிட என்ன பண்ணா, அந்த தாளை என்ன பண்ணிட்டானா, என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு. இப்ப கிழிச்சத எழுதி கொடுத்தவன் சும்மா இருப்பானா? எழுதி கொடுத்தவன் சைன் வச்சுவன் ட்ரம்ப் சாதாரணவன் இல்லை. இவர் ஒன்றும் பில் கிளின்டன் இல்லை, ஆமாம் பாராக் ஒபாமாவும் இல்லை, இது ட்ரம்ப்பு. மண்டை ஓடிது, அதை நினைச்சதுதான் செய்யும். இது சும்மா இருக்குமா? இருக்குமா இருக்காதா? ஒரு வாய் தொடர்ந்து நீங்க தான் இருக்கீங்க. அப்ப இவன் என்ன செய்வான், நேரம் பார்த்து போடுவான போட மாட்டானா? இப்ப என்ன செஞ்சுட்டான், இவர் கிழிச்ச மறுநாளே அமெரிக்காவோட யுத்த கப்பலை வந்து இறங்கிட்டான். அதாவது செய்தியில பாத்தீங்களா இல்லையா? பார்த்துட்டோம். இப்ப நான் என்ன ஜோம் பண்றேன்னா, ஒண்ணு போடுங்க ஆண்டவரே. எங்க போடணும்னா பேங்க் நகரால போடுங்க ஆண்டவரே. பேங்க் நகரால போட்டாருன்னா நம்ம கடனாம் போயிடும் ஆண்டவரே. இப்பதான் ஆமீனே வருது பாரு. ஒரு போடு பேங்க் நகரால எங்க போடாது, ஒண்ணு புத்திராச்சாயால ஒண்ணு, பேங்க் நகரால ஒண்ணு. இதெல்லாம் லோனுக்கான எல்லாம் நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு. ஆண்டவரே நீங்க ராத்திரியே ஸ்விங் நாளைக்கு வரோம். பேங்க் நகர் அத்தலாடி அன்சோர்க்கா ஓலே அமெரிக்கா சரிக்கா சண்டாபாரியா. ஒரே நாள் எல்லா கடன் என்னாச்சு ஓச்சி. அதோட ஃப்ரீடம் தான். ஒரு ஆமே சொல்லுங்க வாழ்வு, ஒரு அலேலியா சொல்லுங்க. இப்போ என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகுது சொல்லுங்க. நமக்கு we have to pray, we have to pray. கவனிங்க, ஏன்னா நாளைக்கு கஷ்டப்படுறது அவன் இல்லை. அவனுங்கன்னா ஃப்ளைட் ஏறி அவங்க போயிடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏர் ஏஷியாவுடைய ஓனர் யார் பார்த்தோம், டோனி ஃபெர்னாண்டஸ். ஏர் ஏஷியாவோட ஓனர் டோனி ஃபெர்னாண்டஸ். டோனி ஃபெர்னாண்டஸ் மலேசியாவில் அவர் பிஸ்னஸ் துவங்கும் போது ஏர் ஏஷியா நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. நல்லா வளர்ந்த உடனே இவனுக்கு டேக்ஸை தெக்கான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தெக்கான் பண்ணணும். உடனே இந்த மனுஷன் காசு, இந்த மனுஷன் என்ன இருக்கு, இது காசு இருக்கு இருந்தவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு அவரை பேச மாட்டிட்டார். எங்க பார்த்தா கொரியாவா, சவுத் கொரியாவா, இந்தோனேஷியா தெரியல, ஏதோ ஒரு நாட்டில் டக்குன்னு பேச மாட்டிட்டார். உண்மையா இது நான் தெரியாது. ஏன் எனக்கு இது தெரியும் அப்படின்னா, நம்முடைய சாதா டிவியோடைய பில்டிங் உடைய ஓனர் யாருன்னா டோனி ஃபெர்னாண்டஸ் உடைய மாமா. டோனி ஃபெர்னாண்டஸ் உடைய மாமா, சித்தவா, மாமா டோனி ஃபெர்னாண்டஸ் மாமா. அவர் பேர் நிவில் ஃபெர்னாண்டஸ் மாமா. அந்த ஆள்கிட்ட பேசும்போது அவன் தான் சொல்றாரு, அவன் ஒரு பைத்தியக்காரன், அது ஒரு பைத்தியம், இது ஒரு பைத்தியம். இந்த பைத்தியக்காரன் பேசவே முடியாது. பணத்துமுறையில் இதுக்கு பயன்பட போனோம், லட்சக்கணக்கான மில்லியன் அந்த வீடு வைக்கிறான். ஃபர்ஸ்ட் இவன் பைத்தி சவுசா எவ்வளோ காசு, சும்மா என்ன ஒரு 6 லட்சம் வழியோ நடக்கல. அவன் சொன்ன 6 லட்சம் வழியா சும்மா எவ்வளோ தெரியுமா, இது 12 மில்லியன் தான். 12 மில்லியனா, ஐயோ வீடே 12 மில்லியன். அப்ப நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே 12 மில்லியன். இப்ப எத்தனை மில்லியன் வைக்கிறான் தெரியா? அவைகளுக்கு சொத்துகள் ஏறாகும், பணம் ஏறாகும். அப்ப அவன் சொல்றான். அப்ப டோனி என்ன பண்ற, டக்குன்னு ஸ்டேஷனை மாத்திட்டார். அவைகளுக்கு காசு இருக்கு, அவைய வீடோ மாத்தலாம், ஸ்டேஷனோ மாத்தலாம், ஆளை மாத்தலாம். போவாங்க. நீ எங்க போவ கண்ணா, நீ எங்க போவ?
அப்போ அந்த தேசத்துல பிரச்சனை வந்தா யாருக்கு பாதிப்பு? யாருக்கு பாதிப்பு சொல்லுங்க, யாருக்கு பாதிப்பு? நாயக்காரன் பிரச்சனைவான், சீனா ஓடிடுவான். அதிகமா பிரச்சனை யாருக்கு? தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து வாழுகிறவர்களுக்கு, டெய்லி வேஜஸ்ல வேலை செய்ய பார்த்தீங்களா, அவைகளுக்கு தான் பாதிப்பு, அவைகளுக்கு தான் கஷ்டம், அவைகளுக்கு தான் போராட்டம். We have to pray. This is the time of prayer. அப்ப என்ன நடக்கும்? 6வது மாதத்துக்கு பிறப்பா நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் நீங்க சொன்னீங்க, நான் இது என்னுடைய செய்தியை ப்ராஃபட்டிக்கா பேசுறேன், நான் இது காலையில அதை பேசுறேன், இங்க ஆண்டவர் சொல்றாங்க, எதை வேலை ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 3 மாசம் ஆண்டவர் சொன்னது நடந்துச்சா இல்லையா? கொட்டாய் விடாம சொல்லுங்க, 3 மாசம் சொன்னது ஆண்டவர் சொன்னது நடந்துச்சா இல்லையா? நடந்து கொண்டிருக்கிறது, நடந்துச்சு. இப்ப ஏப்ரல் மே ஜூன் என்ன நடக்கும்? இந்த ஏப்ரல் மேல யோசிக்க முடியாத சம்பவங்கள் நடக்கும். ரொம்ப நடக்காது, ஆனா நடக்கும், கடுமையா நடக்கும். 6வது மாதம் முடியும் பொழுது எழுதி வச்சிருக்கோம், சில தயவு தேசத்துல, சில தயவு இழக்கப்படும். தேசத்துல சில கம்பெனி நாடு விட்டு போயிடும். சில எந்தெந்த நாடு மலேசியாவை சப்போர்ட் பண்ணிச்சோ அந்த நாடு எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? பின்னால வச்சிருவாங்க, எல்லாரும் பின்னால வச்சிருவாங்க. அப்படி எல்லாரும் பின்னால வைக்கும் போது தேசத்துல பாதிப்பு வருமா வராதா? பாதிப்பு வரமா வராதா? வரும், வரும், கட்டாயம் வரும். இதுலதான் என்ன நடக்கும்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் அநேகர் விசுவாசத்துல தடுமாறுவாங்க. அநேகர் என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்துல தடுமாறுவாங்க. ஏன்னா கஷ்டம் வந்தோடனே விசுவாசம் என்ன ஆயிடும்? நம்மளை விட்டு ஃபெடாப் ஆயிரும், போயிடும். அதை ஜெபம் பண்ணி ஜெயிக்கணும். அந்த ஏற்கனவே அந்த மூலம் இல்லை, இனி அதை இங்கே வரப்போது பிரச்சனை. அதை ஜெபம் பண்ணி என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அதை ஜெபம் பண்ணி போராடணும், அதை மேற்கொள்ளணும். நான் என்ன சொல்றேன், பஞ்சமே வந்தாலும் கர்த்தர் ஒரு காக்கா அனுப்புவார். நான் அதுல நம்புறேன். பஞ்சமே வந்தாலும் கர்த்தர் ஒரு காக்காவை அனுப்புவார். ஆண்டவர் அனுப்புவார். எதையாக அனுப்புனாரா இல்லையா? அனுப்புவார். தேவன் உனக்கு அனுப்புவார். ஏன்னா ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகள் மேல ஒரு முத்திரை போடப்படுகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு முத்திரை போடப்படுகிறார். முதல் பைபிள் சொல்லுது, இதுல ஆமென் சொல்லுவாங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? எசேக்கியேல் 9:1ல இதோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஜெபிக்கிறவர்கள் மன்றாடுறவர்கள் மேல ஆண்டவர் என்ன சொல்றாரு? முத்திரை போடு. அப்ப ஜெபிக்கிற உனக்கு மட்டும் முத்திரை. அப்படி ஜெபிக்கிறனா உன் மேல என்ன வராது? முத்திரை இல்ல, சீல் இருக்காது. அப்ப சீல் என்ன இருக்காது? பாதுகாப்பு இருக்காது. ஆபிரகாம் காலத்துல பஞ்சம் வந்துச்சா இல்லையா? பஞ்சம் வந்துச்சு. ஈசாக்கு நாட்கள பஞ்சம் வந்துச்சா இல்லையா? பஞ்சம் வந்துச்சு. யாக்கோபு நாட்கள பஞ்சம் வந்துச்சா இல்லையா? பஞ்சம் வந்துச்சு. எல்லாமே பஞ்சம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கிணறு மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தை கத்தர் அடிப்பாரு, உலகத்துல ஆபத்து வரும், எகிப்து மூலியமா இருள் வரும். ஆனா கோசான மட்டும் வெளிச்சமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அவனுக்கு தேவ பிள்ளைகள் என்ன நடக்குதோ இல்லையோ கத்தரை விட்டு மட்டும் போயிடக்கூடாது. எது நடக்குதோ இல்லையோ முழங்கால் போடு, கத்தரை தேடு, ஏசப்பாவை நம்ப, அவர் பாதத்தை போடு. இது குமாரன் கோபம் கொள்ளாமலோ வழியிலே நீ மறைந்து போகாமல் இருப்பதற்கோ குமாரிய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. ஆகவே இயேசுவை தேடி வருகிறவர்கள், இயேசுடைய பாதத்தை முத்தம் செய்கிறவர்கள், இயேசுவை நம்புகிற யாராலும் ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார், விடுதலை தருவார், அற்புதம் செய்வார். ஆமென், ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஒரு 2 நிமிஷம் சொல்லுவீங்களா? முடிச்சிடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 6வது மாசம் ஏன் இப்ப நான் ஆமென் சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஜாக்கிரதையா அதை சொல்றேன். உங்களுக்கு இருக்குது 6வது மாசத்துக்கு பிற்பாடு நீங்க கேள்விப்படுவீங்க. 6ஆம் மாசம் இல்ல, 3ஆம் மாசம் முடிஞ்ச உடனே கேள்விப்படுவீங்க. குட் ஃப்ரைடே முடிஞ்ச உடனே கேள்விப்படுவீங்க. நிறைய கம்பெனி, நிறைய நாடுகள் மலேசியா விட்டு ஏன்னா அடி வாங்குவானுங்க, பயந்துருவானுங்க. ஏன்னா ட்ரம்ப் லேஸ்பட்ட ஆள் இல்லை, ட்ரம்ப் லேஸ்பட்ட இவனுக்கு எல்லாமே இன்டர்நெட்ல விளையாடுவானுங்க. எதுல விளையாடுவானுங்க? நெட்வொர்க்கிங்ல விளையாடுவானுங்க. ஒரு ஃபோன் கால் தான் 800 இல்லையா? ஃபோன் பேசினாங்க ஆளுங்க. எல்லோனாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? எல்லோ சொன்னீங்க. இவர் எல்லோனாரு, அவர் எல்லோனாங்க, கட்டாச்சு 800 வெள்ளி போயிடுச்சு. ஒரே கால். நல்ல வேலை அக்கௌண்ட் 800 வெள்ளி தான் இருந்துச்சு. அதிகமா இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்?
இப்ப நடக்குது சமீபத்தில். அதிகமா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? 13,000 வெள்ளி இருந்துச்சுன்னா 11,000 வெள்ளி மனுவாங்க. 11,000 வெள்ளி மனுவாங்க. அது போன் பண்ணி பேசினா. இது போன் பண்ண ஒரு கால் தான். தெரியாத நம்பரை எடுக்காதீங்க. தெரியாத நம்பரை எடுக்காதீங்க. கவனம். சில நம்பர் கூட தேவையில்ல. தெரியாத ஆப்ஸை டவுன்லோட் பண்ணாத. இன்னைக்கு நிறைய ஸ்கேம், கேஷ்லெஸ் ஸ்கேம், நிறைய ஸ்கேம் எல்லாம் பண்ணி காசு என்ன ஆயிடுது, போயிடுது. ஏமாறப்படுற மக்கள், ஏமாற்றுகிறவர்கள் அதிகமாய் பெருகுவார்கள். ஏமாற்றுகள் அதிகமாய் நடக்கும். அப்ப காசு இல்லாம இருக்கும் போது நல்ல கவனிங்க. இப்ப என்ன நடக்கும்? நல்ல கவனிங்க. ஹலோ ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் எல்லாம் இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப காசு இல்லை. இப்ப வீட்டுல பிள்ளை பசி. அப்ப அந்த பசிக்காக அவன் திருட மாட்டான். அப்ப போகிற வழியில சந்தி என்ன பண்ணுவான்? டக்கு போடுவான். கொலைக்காரனா மாறுவோம். கொலைக்காரனா மாற முடியுமா? முடியாதா? மாற முடியும். ஏன்னா பிள்ளை பசிக்குது. அப்பா பிள்ளை அழுகிறத பார்க்க முடியுமா? என்ன செய்வார்? முதல்ல என்ன செய்வாங்க? இருக்கிற ஜாமானா கொண்டு போய் வைப்பாங்க. கார் வைப்பாங்க, அது வைப்பாங்க, இது வைப்பாங்க, எல்லாம் பேங்க். அப்ப நாள் போக காசே இல்லாத இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? கிரிமினலா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, பஞ்ச காலத்துல பெத்த பிள்ளைய வெற்றி கொண்டவர்களும் இருக்கிறார்கள். சமாரியால கொடுமையான பஞ்சம் இருந்தபடியினால் அப்படிதான் பண்றது. அவங்க என்ன பண்ணாங்க? பிள்ளைகளை என்ன பண்ணாங்க? சாமச்சி பிரியாணி சாப்பிட்டாங்க. அப்போ கொடுமை, அன்பு தனித்து போகும். வீட்டுக்குள்ளேயே கொலை நடக்கும். அண்ணன் தம்பியை திருடுவான், தம்பி அண்ணனை திருடுவான். வீட்டுக்குள்ளேயே திருடு நடக்கும். தூங்கிட்டு இருக்கும் போதே பர்ஸ் காசு காண போயிடும். எல்லாம் காணாம எல்லாரும் செய்வோம். காணா போகும். நடக்கும். நான் சொல்றேன் நடக்கும். இப்ப டைனர்ல கேனை தூக்கிட்டு போறாங்க. எதுக்கு? அதாவது பெட்ரோலுக்கு. எதுக்கு தூக்கி போறாங்க? நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு வரல. ஏன் வரலன்னா அவன் ராயா முடியல. ஏன்னா அவன் ஜாதிக்காக அவன் எதையும் அவனுங்களுக்காக அவன் செய்ய முடியாது. ஆனா அந்த ஜாதிக்காக அவன் செய்ய முடியும். அப்ப பொதுவா கொடுப்பான். பொதுவாக என்ன செய்வான்? இப்ப நான் பேச வேணதா இல்லையா? ஸ்ரீலங்காவில் பாருங்களேன், கடைகள் அடைச்சிட்டாங்க. இப்ப சுற்றுவீச்சு நிரந்தரமாகும். எல்லாம் ஒரு கருத்து தான். எல்லாம் பழைய மாதிரி உதவி. ஏன்னா கேஸ் இல்லையே. இப்ப எதை வச்சு சமைப்பீங்க? இவ்வளவு நாள் கேஸ்ல சமைச்சு பழகிட்டாங்க. இப்ப எத்தனை பேர் ஒரு கருப்பில் ஆக்கிடுவீங்க? ஒரு கருப்பில் எத்தனை பேர்? ஆறாம் எத்தனை பேர் ஆக்கிடுவீங்க? ஆக்கிருக்கீங்களா? எத்தனை பேர்? பாபிக்கு சொல்லல நானே. எத்தனை பேர் அதை போட்டு கறி ஆக்கிருக்கீங்க? அது ஊதுறதா அந்த காலத்துல சீதா போதுனா உள்ள எல்லாம் மூஞ்சினா அப்படியே. இப்ப நான் உங்களை மனசாட்சியில வந்து கேட்கிறேன், நீங்க பண்ணிக்கலாம். அவர் செய்வாரா? சோபனா செய்யுமா? அம்மா செய்வாங்க. நீ செய்வியா? செய்ய முடியுமா? அது செய்ய முடியுமா? இந்த காலத்து பிள்ளைங்க தெரியாது, செய்யாதுங்க. வெறுப்பு உண்டாகும். அப்ப குடும்பத்துல என்ன ஆகும்? குடும்பத்துல பிரச்சனை வரமா வராதா? சமாதானம் கெடுக்கப்படாம வராதா? வயசான அம்மா 2 காலம் வச்சுட்டு ஊத முடியுமா? அதுவே ஊதி போய் கிடைக்குது. அது எப்பதான் போகும்? அதிகமா ஊதுனா அது போய் உங்களுக்கு நம்ம யோசிக்க தீர்மானம். நானு அன்வார் இப்படி பண்ணோன்னு தீர்க்கதர் சொல்லிக்காகும். நான் கொஞ்சம் மீட் பண்ணல நான் போக வேண்டிய தேவையில்லை. அப்ப எனக்கு ஒரு 12 வயசு தான். 12 வயசு கூட இல்லை, 11 வயசு. எப்படி உட்காந்துட்டு எல்லா பாசலுக்கும் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் எங்களுக்கு மத்திரி சொல்லு அந்த பாசல் இந்த பாசல் ஜோம் பண்ணிருக்காங்க. அதுல பாஸ்டர் இல்லாத ஒரே ஆளு சின்ன பையன். ஏன் என்னை கூட்டு போனாங்க எனக்கே தெரியல. பிஷப் சொன்னாராம், அந்த பையனை கூட்டு வா, இந்த பையனை ரொம்ப பிடிக்கும், கூட்டு வா அப்படின்னா. நானும் போயிட்டேன்.
ஓகே பிஷோப்போட மடியில் உட்காந்துருக்கிறேன். பிஷோப் மடியில் உட்காந்து பிஷோப் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சிக்கிட்டு இந்த ஒரு கொக்கோலா பிஷோப் எனக்கு கொக்கோலா வாங்கி கொடுக்குறாரு. அப்பயே எனக்கு பேர் வச்சிட்டார் பிஷோப் அப்படின்னு. எல்லாம் குட்டி பிஷோப் வாங்க. அப்போ எல்லாம் கூப்பிடுவாங்க. நான் அப்போ பிஷோப் கூடயே போவேன். பிஷோப் கூடயே மழை பிடிச்சி நடைவேன். பிஷோப் கொடுத்தேன். அப்போ நாளே போகிறது. திடீர்னு டிஜியா சகல் அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னா அந்த பையனை கூப்பிடுவேன். நான் பகுது வாயில் எங்கெல்லாம் சுவாசுவேன், கையில் வர கொக்கோ கோலா வர அந்த அவர் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இந்த கொக்கோ கோலாவை ஒன்றும் ஞாபகம் இருக்கணும். அந்த கொக்கோ கோலாவை யாராவது குடிச்சிருவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. சட்டையில் எடுத்து டிஷ்யூ இல்லையே என்ன பண்ணுறேன், அப்படி எல்லாம் வாயில தொடச்சிட்டு நேராக போயிட்டு முட்டி போடுறேன். மொத்தம் மேலே நீங்கள் நிற்கிற முனகால் போட்டிருக்காரு, அது வீணாமலை கொண்டாடி அங்கே நிற்கிது, அது ஒரு விசாசி அது நிற்கிது. நான் அங்கே நிற்கிறேன். எங்கள் அப்பா பார்த்து சொல்கிறாரு, இவன் துவங்கினது இவன் முடிப்பான். இன்னும் கொஞ்ச நாள் இவன் செய்யாதது இவன் செய்வான். அன்னைக்கு வந்த ப்ராபஸிங்க, அன்னைக்கு வந்து சொன்னான். நான் வேலை செய்கிற வரைக்கும் மேனும் நானும் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் வேலை, அவர் ஊழியம். நான் என்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வந்தனும், என்னை குத்தினார்கள், என்னை ஆப்பு வச்சாங்க, எவன் நல்லவன் நினைச்சனோ நல்லவனே எனக்கு விரோதமாக பேசினான். இது எல்லாமே சில விஷயம் எனக்கு தெரியும், நான் கண்டிக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? பேசி ஜெயிக்க முடியாது, முழங்கால் ஜெயிக்கும். பேசி ஜெயிக்க முடியாது, முழங்கால் ஜெயிக்கும். நான் இவ்வளோ நேரம் நான் உங்களோட ஓப்பனாக ஃபேமிலி மேட்டரில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மற்றவங்க அவமானப்படுத்தணும் அப்படி கிடையாது. என் லைஃப்பில் என் ஃபேமிலி பற்றி நான் சொல்கிறது ஒரு காரணம் தெரியுமா? நீங்களா என் பிள்ளைங்க. நான் உங்களை பிரித்து பார்க்கல. நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரணும், யார்கிட்ட பேசுறீங்கன்னு கவனம், யார்கிட்ட தலை கொடுக்குறீங்கன்னு கவனம், யாருக்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னு கவனம். அவர் 25 நாள் தான் போனார், நான் 100 நாளைக்கு ஆண்டு கொண்டு போனார். சொந்த தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டேன். சொந்த தகப்பனால் வேணும் பேச்சு கேட்டு எனக்கு கழுத்து தள்ளி வழியாக அனுப்பினார். நம்பிக்கையான திங்களும் ராத்திரி 12 மணிக்கு எங்க போனோம் தெரியாது, எங்க படுக்கணும் தெரியாது. எத்தனையோ நாளா கார்ல படுத்திருக்கோம், எங்க போனோம் தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடறதுக்காக என்ன பண்ணணும் தெரியாது. இதெல்லாம் தாண்டி வந்தேன். என்ன ஒருத்தர் கேட்குறாங்க, 2 மாசம் வேலைன்னு சொல்லி அழுகிறாங்க. நான் எத்தனை மாசம் தங்க நான் கூட இருந்திருக்கேன். ஏர்போர்ட்டில் குளிச்சிருக்கேன், கடையில் குளிச்சிருக்கேன். யாராவது ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க, ஒரு 10 வழியாவது கீழே கிடக்குமா? இன்னைக்கு பாச மெசேஜ் பேன் ஓட்டுறாரு, அவருக்கு நாளாக போகிறேன். ஆனால் எப்படி கடந்து வந்தோம் உனக்கு தெரியுமா? நான் சொல்றேன், நீங்கள் கடந்து போகிறது எதுவுமே சும்மா இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு காலம் பதில் சொல்லும். அப்போ சத்துருமனுக்கு தேவன் உயர்த்துவார். I'm going to pray for you. I'm going to pray for you right now. நீ நம்பலாம் ஏமாத்திட்டான் தானே, நீ நம்பி சொன்னவங்கன்னா உனக்கு பின்னால் குறை பேசினாங்க தானே. இதுதான் உலகம். ஆனா இயேசு சீக்கிரம் வர போறாரு. உன்னோட லட்சியம் என்ன தெரியுமா? இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் லட்சியம். அவரை பாதத்தை பிடிச்சிட்டா அவன் குடும்பத்தை நடத்துவார். நீ தனியாக அவங்க உட்காந்து பாரு. இந்த மலேசியாவில் எத்தனை ஊழியக்காரனுக்கு இதே போல் பொண்ணு எனக்கு என்ன செஞ்சா அவன் சொல்ல முடியும். விதியும் என் கூட இருக்கிறான். இதே எல்ஐ சைமன் தான் அவருடைய எல்ஐ சைமன். அவர் என்ன செஞ்சார்? போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி இவனை பிடிச்சி உள்ள போடுவன் சைன் வச்சது யாரு? போலீஸ்காரன் ப்ரூஃபோட என்ன காட்டுறான். பெரிய தலைவர்ன்றாங்க. கேள்வி பார்த்தீங்கன்னா பசங்க நீங்க தான். ஒரு கண்ணு தெரியாம வரும்போது யாரமா வச்சு பார்த்தாவ? நான் தான் அவரை வச்சு பார்த்துக்கிட்டேன். நான் இருக்கா சரி கண்ணு தெரியாம இருந்தாரு. கண்ணு தெரியாம நான் தான் அவர் கை பிடிச்சி அவர் வச்சு பார்த்து அவருக்காக ஜோம் பண்ணி மறு மாசமே லைசன்ஸ் எடுங்க
பின்னால் ஆப்பு வச்சதே அவர்தான். அப்போ மலேசியாவில் நமக்கு தகப்பன் இல்லை. யார்கிட்ட போய் சொல்லி ஆடுறது? யார்கிட்ட போய் சொல்லி ஆடுறது? யார்கிட்ட போய் சொல்லி ஆடுறது? ஆண்டவர் மட்டும்தான், அவருடைய பாதம் மட்டும்தான். அவரை பிடிச்சிக்கணுங்க. அதனால இன்னைக்கு யார் என்ன பேசினாலும் எனக்கு ஊழியம் முக்கியம், எனக்கு சபை முக்கியம், எனக்கு அவருடைய வார்த்தை முக்கியம். நீங்க என்ன நினைச்சுட்டு போங்க. இருந்தாலும் எப்படி பேசுறாங்க, பாதிக்கப்படுறது தான் தெரியும், கடந்து வந்தது தான் தெரியும். இதே பார்த்து ஜேடி ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ வராது. இவ்வளோ நாள் எங்க போனாரு? சன் 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 வாரு. ஒரு காரணம் தெரியும், அவருக்கு தெரியும். நீங்க அவரை மட்டும் தான் நம்பணும். சத்து யார்கிட்ட போய் நாங்கள் பாஸ்டர் யார்கிட்ட போய் அழுவோம் எங்களுக்கே தெரியாது. ஸ்டான்லி என்ன ஹேண்ட் அழுவார், நான் ஸ்டான்லி ஹேண்ட் அழுவேன். டிஎம்டி ஹேண்ட் அழுவார், நான் டிஎம்டி ஹேண்ட் அழுவேன். அவ்வளோதான். வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் பெட்டர். சுற்றி இருக்கிறது சொல்லுங்க. ஆனால் ஒன்று, கண்டம் காணாமல் கத்தர் இருக்கிறார், காது கேட்காமல் ஜெபத்தை கேட்காமல் கத்தர் இருக்கிறார் மட்டும் நினைச்சாங்க. அவர் உன்னை பார்க்கிறார், அவர் உன்னை பார்க்கிறார், அவர் உன்னை பார்க்கிறாரு. உன் ஜெபத்தை யாரும் பார்க்க நினைக்காது. எனக்கு யோசிப்பேன், யாராவது நம்மளை கேட்பாங்களா? யாராவது நம்ம சொல்றதை கேட்பாங்களா? யாராவது சும்மா முடிஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படியே இது அப்படி நீங்கள் ஃபோன் அடிக்கலாம், நீங்கள் பேசுறது அப்படி இப்படி அப்படி இப்படி. ஆனால் உனக்கு தெரியாது நான் என்ன கலந்து வந்து தெரியாது. நம்ம யாருக்காவது கால் பண்ணனா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கலன்னா உங்களுக்கு கோவம் வருது. இன்னைக்கு அது நீ எனக்கு அடிச்சிருக்கிறியா, எப்படி இருக்கீங்க பாஸ்டர், சாப்பிட்டீங்களா பாஸ்டர், சரி நான் பதில் கொடுக்குறான்னு இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்கலாங்க. ஆனால் அவனை விசாரிக்கலாம் அவனுக்கு கோவம் வருதுல்ல. எத்தனை நாள் எத்தனை பேர் விசாரிச்சிருப்பாங்க. ஆனால் யாரும் விசாரிக்கலாம் இல்லையா, யார் ஒன்று கேட்குறாங்க இல்லையா, இயேசு மட்டும் நம்புங்க. அவரை பிடிச்சி வச்சுங்களேன், அடுத்த 2 வாரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அர்த்தத்தை காட்டுறீங்க. கை உயர்த்துக்களை, ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். கை உயர்த்துக்களை, ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார்.